ஆழ்வார் எம்பெருமான ஆட்சிய திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். அடியேன் வரவர முனிதாசன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்தலை பிணமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்ரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடி வாழாது. ஏன்னா பகவானுடைய வைபவத்துக்கு கூட ஏதாவது எல்லை இருந்தாலும் இருக்கலாம். ஆச்சாரியுடைய வைபவம் அல்லது குருவுடைய வைபவம் அல்லது குரு பரம்பரையினுடைய வைபவம் எதுவுமே சொல்லுக்கு அடங்காத விஷயம். ஏன் அப்படின்னா அது காரணம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் பகவான் பண்ற உபகாரத்தை காட்டும் ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது அப்படிங்கிறார் இல்லையா சுவாமி மனவாள மமரிகள். அது மாதிரி ஆச்சாரியன் பண்ண உபகாரம்ன்றது பேருபகாரம். இப்பேற்பட்ட உபகாரத்தை பகவான் கூட பண்ண முடியாது. ஏன்னா அனாதி காலமா நம்ம சம்சாரத்துல ஓழ்ந்து இருக்கோம். அப்படி அனாதி காலமா சம்சாரத்துல ஓழ்ந்து இருக்கிற நம்மளெல்லாம் பார்த்துட்டு பகவான் அவாவா கர்மவினைக்கு ஏத்த மாதிரி அவாவா பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அவாவா அனுபவிக்கிறார். சுகத்தையோ துக்கத்தையோ மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு சொல்லும்படியா பிறக்கிறது சாகிறதுன்னு இதுலயே ஓழ்ந்து இருக்கா. அதுல மேலும் மேலும் பாவங்களை பண்றா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியமும் பண்றா, அதுக்கு ஏற்றது அனுபவிக்கட்டுமே. நான் என்ன அவளை போய் பாவம் பண்ணு புண்ணியம் பண்ணு நான் சொன்னேன், பக்தி பண்ணி சரணாகதி பண்ணி என்ன அடைய அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா அவாதான் திருப்பி 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 சம்சாரத்துல அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு இருக்கச்சே, அது நான் என்ன பண்றது? அவனா பார்த்து திருந்தி வரான்னா வரட்டுமே அப்படின்னு பெருமாள் அவனா வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஆச்சாரியன் அப்படிங்கிறவன் வேதமே சொல்றது ஆமா எந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா அப்படின்னு 4 திக்குகள்ல இருந்தும் பிரம்மச்சாரிகளான சிஷ்யர்கள் என்னை தேடின்னு வரட்டும். அவ என்கிட்ட இருக்கிற ஞானத்தை அவ பெற்றுண்டு போட்டோம், எல்லாரும் ஞானிகளாக ஆகி மோட்சம் அடையட்டும் அப்படின்லாம் ஆசைப்படுவார்கள் ஆச்சாரியர்கள்லாம் அப்படின்னு இருக்கு. அந்த ஆச்சாரியர்கள் எப்படி ஆசைப்படுவாங்கிறத சொல்லிட்டு அந்த ஆச்சாரியனை போய் நீ நாடு அப்படிங்கிறதையும் அதே வேதம் உபனிஷத்துக்கெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கறதா இருக்கிறதுனால, அப்போ வேத மாதாவில இருந்து ஆரம்பிச்சு சகல சாஸ்திரங்களும் ஒரு ஆச்சாரியனும் எப்படி இருக்கா, சிஷ்யர்களை எப்படி எதிர்பார்க்கிறா, எதுக்காக சிஷ்யன் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட இருந்து தனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற அபேட்சையோட எதிர்பார்க்கறது இல்ல. பின்ன எதனாலடானா ஒவ்வொரு ஜீவனும் கரையேறாதா, இந்த ஜீவாத்மாக்கள் வைகுண்டம் போகாதா, பகவானும் அடிவயிறு பிடிச்சுன்னு வைகுண்டத்துல உட்காந்துருக்கார். எப்படி தன்னை ஜீவாத்மாக்களும் வைகுண்டம் வந்து சேருமோ தெரியலையே. இந்த ஜீவாத்மாக்களுக்கே சொந்த சொத்தா இருக்கக்கூடிய பரமபதம், அதுல இருக்கக்கூடிய சொரூப லட்சணமான கைங்கரியம், இது அவாவா அடைஞ்சா தேவலாமே. ஆனா யாருமே இது அடையாத இருக்காளே, இன்னும் சம்சாரத்துல இத்தனை ஜீவர்களும் உழன்னு இருக்காளே அப்படின்னு அடிவயிறை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கான் எம்பெருமான். அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திர முக்கேன அல்லது அனுபவ முக்கேன தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதான பிரிசம்பவதி துக்கிதா அப்படிங்கிறதுனால சம்சாரிகள் இங்க துக்கப்படுறத பார்த்து பகவான் துக்கப்பட்டு இருக்கான். ஐயோ இவாள்லாம் சொந்த வீடு வைகுண்டத்துக்கு வந்துட்டா தேவலாமேன்னு. அப்படி இருக்கச்சே அதை உணர்ந்தவர்களாகிய ஆச்சாரிய புருஷர்கள் குருமார்கள் அவ என்ன பண்ணானாம், ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உண்டாக்கி இவ அஜ்ஞானியா இருக்கிறவன முதல்ல ஞானி ஆக்கணும். ஞானியா வந்தவனுக்கு அடுத்தது பாதையை காட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பகவத் கைங்கரியமாகிய போகத்தை அவனுக்கு நங்கள் போக மகிழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லும்படிக்கு கைங்கரியம் தான் இவனுக்கு வாழ்ச்சி, அதுதான் போகம் அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுக்கறதுக்கு ஆச்சாரியர்கள் ஆங்காங்கு அலைஞ்சின்னு இருக்கா. திரிதலால் தவமுடை தரணிதானேன்னு அவளை திரிய விட்டுக்கிறதும் பகவான் எதுக்காக அப்படின்னா அவ உலகத்துல திரிஞ்சிட்டு இருந்தாளன்னா அவளை பாக்குறவா அவளை தொடரவா, இவா யார பாக்குறா இவா யார தொடரா அப்படின்னு ஆச்சாரியர்களோட எந்தெந்த விதத்துல யார் யாருக்கு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கோ அந்த சம்பந்தாது சுவாத்மலாபகான அந்த சம்பந்தத்தாலேயே அவளுக்கு வைகுண்டத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு பகவான் ஆசைப்பட்டு ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் அனுப்புறான்.
தேர்ந்தெடுத்து அனுப்புறான். அதுலயும் ஆச்சாரியர்கள்ன்ற பேர்ல குருமார்கள் அன்னைக்கே சொன்னோம். குருமார்கள்னு சொல்லிட்டோமானா அஜ்ஞானத்தை மட்டும் போக்குறவா குருமார்கள், அஜ்ஞானம்ன்ற இருட்டை போக்கி ஞானம்ன்ற வெளிச்சத்தை கொடுக்கிறவா. ஆனா அதுக்கு மேல தேசிகன் வைகுண்டமாகிய லோகத்துக்கு இதுதான் அப்படின்னு பாதையை திக்க காட்டி கொடுக்கிறார். அதுக்கு மேல ஆச்சாரியன்றவர் இங்கேயும் சரி வைகுண்டத்தை போனாலும் சரி நமக்கு சேஷியாக இருக்கார். அவரே நாம் அடைய வேண்டியதான அப்பேற்பட்டவரா இருக்கார். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட ஆச்சாரியனை நம்ம தேடி அடையணும். வேதத்திலே குருங்கிற பதத்தினாலையும் சொல்ற இருக்கு அப்படின்னு இருந்தா கூட ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாம்ஜவச்சேத்சி அப்படின்னு ஆச்சாரியன்ற பதத்தை பலவேறு இடங்கள்ல உபயோகப்படுத்துறது வேத மந்திரங்களே. ஏன் அப்படின்னா ஆச்சரிக்க வல்ல குருவாரார் அப்படிங்கிறார். மனவாள மாமனிகள் போன்றவா எல்லாருமே ஆச்சரிக்கணும். ஆச்சினோதித சாஸ்திரார்த்தானே அப்படின்னு சாஸ்திரமே சொல்றதால அவ சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் ஆச்சரிச்சு, அதாவது அனுஷ்டானத்துல இருந்து அதை அனுபவத்துல பெற்று புறத்தியாருக்கும் அதை அனுஷ்டானத்துல வரும்படிக்கு பண்ணி அவளுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்து கடைசியில் அவளுக்கு கைங்கரியமே பரம புருஷார்த்தம்ன்றத உணர வச்சு அந்த கைங்கரியத்துல ஈடுபடுத்தி பூர்ணமா அந்த கைங்கரியத்துல வரக்கூடிய லாபமும் தனக்குங்கிற புத்திய போக்கி இந்த இதுல வரக்கூடிய ஆனந்தமும் எம்பெருமானுக்கே அப்படிங்கிற அளவுல ஒவ்வொரு சிஷ்யனையும் தயார் பண்ணி அந்த பகவானுக்கு உகப்பா ஆக்கிறவர் ஆச்சாரியர். அதனால ஆச்சாரியன்றதான பதம் பகவானே ஆசைப்படுறான். ஆச்சாரிய பதத்தை வகிக்கிறதுக்கு அவன் பரபிரம்மமா இருந்தா கூட பரபிரம்மம், பரமாத்மா, பரம்தேயம், பரம்ஜோதி, பரபிரம்மன்றதான என்னென்ன பேர் அவனுக்கு உண்டோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு ஆச்சாரியன்ற பதத்துக்கு வரமாட்டேனா. ஏன்னா பரபிரம்மன்றதான பதவியை காட்டிலும் உயர்ந்தது ஆச்சாரிய பதம். அதனால்தான் தான் கீதாச்சாரியன் அப்படின்னு ஆகி பகவத்கீதையை உபதேசம் பண்றான் ஞானமுத்ராய கிருஷ்ணாயன். அதுக்குன்னு ஒருத்தன் ஆட்டா சிஷனா ஒருத்தன் வந்தா தானே உபதேசம் பண்ண முடியும். அப்படிங்கிறதால அதுக்குன்னு ஒருத்தன் ஆட்டான். யாருடான்னா அர்ஜுனன் ஒருத்தன். அவன் என்னடானா சோக சம்விக்ன மானசகான்னு சோகார்திரனா கலங்கி போய் உட்கார்ந்துக்கிறவனை பார்த்த உடனே அவனுக்காவது உபதேசம் பண்ற வியாஜத்துல சமஸ்த ஜீவாத்மாக்களுக்கு உபதேசம் பண்ணி அதனால ஆச்சாரிய பதத்தை நம்ம அடையணும்னு ஆசைப்பட்டான். இதுக்கு முன்னாடியே நரநாராயண ரிஷிகளாக பத்ரிகாசிரமத்துல வந்து தானே நாராயணன்ற ஆச்சாரியராக இருந்து தானே சிஷ்யனுமாக நரன்ற பேர்ல இருந்து திருவஷ்டாட்சரமாகிய நமோ நாராயணாய என்ற அந்த மந்திரத்தை சப்பிரணவத்தோட உபதேசம் பண்ணி ஆச்சாரிய பதத்துக்கு தான் மதத்துக்கு ஆசைப்படுறதெல்லாம் பகவானே காட்டிக்கிறான். ஏன்னா பகவான்ற ஸ்தானத்தை காட்டும் ஆச்சாரிய ஸ்தானம் உயர்ந்தது. அப்படிங்கச்சு அந்த ஆச்சாரியன் பண்ண உபகாரம் இந்த சிஷ்யனால பதில் பிரதி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதான் உண்மை. அவர் பண்ண பேருபகாரத்துக்கு இவன் என்ன பதில் செய்ய முடியும்? மகோபகாரகன் மகோபகாரகன் சொல்றதை தவிர வேற ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா நம்மளே வாழ்க்கையில பார்த்தோமானா எப்படி எப்படியோ அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொல்றது மாதிரி எதையோ தின்று எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தவாளுக்கு என்னைக்கோ ஒரு நாள் சமாஷனம்னு ஒரு ஆச்சாரியர் நம்ம பரம்பரை ஆச்சாரியர்கிட்ட போய் படிக்கிறோம். பரம்பரை ஆச்சாரியர் இல்லாதவா வேற ஒரு ஆச்சாரியர் வேற ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுட்டு ஒரு ஆச்சாரியர் யார் கிடைக்கிறாரோ பகவானால பிரேரணை பண்ணப்பட்டு அந்த ஆச்சாரியர்கிட்ட போய் சபாஷணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாகவத கோஷ்டியில ஸ்ரீ வைஷ்ணவா கோஷ்டியில வந்து சேர்ந்து காலட்சேபங்கள்லாம் கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் சொரூபத்தை அவன் அப்படியே மெருகேற்றிட்டு உயர்ந்து போறான் அப்படிங்கிறச்சு. அப்ப அவனுக்கே தெரியுது நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை எப்படி. இப்ப நமக்கு சத்சங்கமும் சதாச்சாரியனும் சமாஷனமும் மேற்கொண்டு காலட்சேபாதிகளும் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம பரிபக்குவம் எப்படி இருக்குன்னு அவாவா அனுபவத்துல பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அவாவா அனுபவமே அதுக்கு பிரதானம், அதுவே பிரமாணம் அப்படின்னு இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான மகோபகாரகனான ஆச்சாரியன் விஷயத்துல என்ன பண்றதுனா அவன் தயாளு பரம கிருபாளு அப்படின்னு சொல்றதை தவிர காரே கருணை ராமானுசா அப்படின்றோம் தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய அப்படின்னா எதுக்காக தயா பாத்திரம்னு வேற தனியன்களே வச்சிருக்காங்கன்னா ஆச்சாரியனுடைய கிருபைக்கு அந்த அனுசந்தானம் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறத தவிர முயல்கின்றேன் உந்தன் மொய்களுக்கு அன்பையே அப்படின்னு அவர்கிட்ட வைக்கக்கூடியதான மாளாத காதல் அதுக்குதான் நம்ம ஆசைப்படலாமே தவிர வேற என்ன பண்ணிட முடியும். ஏன்னா யாராலையும் எதுவும் ஆக வேண்டிய அவசியம் இல்லாதவர் தான் ஆச்சாரியர். நம்மளால ஏதோ ஒண்ணு அவருக்கு ஆகணும், சம்திங் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தா அவர் ஆச்சாரியரும் இல்ல. பின்ன என்னடா ஸ்வகிருத்தேன துஷ்யது அவர் தாம் பண்ற கிருபையினாலேயே
தாம் பண்றதான ஞானோபதேசத்தினாலேயே அவர் சந்தோஷப்பட்டு போயிடுறார். ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் கிடைக்கிறதும், இரண்டாவது விஷயம் பகவானுக்கு ஒரு ஜீவன் கிடைக்கிறதோ, ஜீவனுக்கு பரமாத்மாவான மோட்சம் கிடைக்கிறதோ, இது ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுமா இருந்தாலும் ஆச்சாரியனுக்கு, ஆச்சாரியன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் ஆனந்தப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறானே தவிர, இதை தவிர எந்த சிஷ்யனாலையும் எந்த ஜீவனாலையும் அவருக்கு எதுவும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரியன்றவர் அப்படி இருப்பார், நிரபேட்சனா இருப்பார். நமக்குதான் ஆச்சாரியனால் ஆக வேண்டியது எத்தனையோ இருக்கே தவிர, நம்ம கொடுக்கறதான ஒரு தட்சணை, ஆச்சாரிய தட்சணை நம்ம அனுப்புறோம். அதனால ஆச்சாரியுடைய திருமாளிகை அல்லது ஆச்சாரியுடைய மடம் அங்க சௌக்கியமா நடந்துட்டு இருக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சோமானா, நம்மள மாதிரி மகத் அபச்சாரப்பட்டவன் இன்னும் தடுக்க முடியாது. இது ஆச்சாரிய அபச்சாரம். ஏன்னா நீ கொடுத்து அங்க வாழலப்பா, அவருக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கார், அதை நீ சமர்ப்பணம் பண்ற புத்தி தான் உனக்கு. நான் கொடுத்துட்டேனாக்கும் ஆச்சாரியனுக்கு, பகவானுக்கு சரி ஆச்சாரியனுக்கு சரி பிரதி ஒன்றும் பண்ண முடியாதுன்றதால முயல்கின்றேன்றார். காரணம் என்ன, உதவி பண்ண முடியாது. ஏன்னா அவ கொடுத்து வச்சதுதான் நீ திருப்பி அவளுக்கே கொடுக்கறதுன்றது சமர்ப்பண புத்தியே தவிர, அர்ப்பணிக்கிறதுன்றது அர்த்தமே தவிர, அது அர்ப்பணிக்கிற புத்தியை பார்த்து சந்தோஷப்படுறாளே தவிர, நீ என்ன அர்ப்பணிக்கிறாய் அப்படிங்கிறது கூட பாக்குறது இல்ல. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் பரம தயாளுவா இருக்கிறதுனால ஒரு ஸ்லோகம், வேதாந்தாச்சாரியர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், அந்தோனந்த கிரகண வசகோ யாதிரங்கே சயத்வது பங்குர் நௌகா குஹர நிஹிதோ நீயதே நாவிகேன புங்கே போகான் அவிதத நிருபஹாம் சேவகஸ்யார்பகாதி त्वत् संप्राप्तै प्रभवति तदा தேசிகோ மே தயாளு. இந்த ஸ்லோகத்துல வேதாந்தாச்சாரியர் சொல்றார், அந்தோனந்த கிரகண வசகோ யாதிரங்கே சயத்வது. ஒருத்தன் பிறவி குருடன், எதுவுமே அவன் பார்த்ததும் இல்லை, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறவன் குருடன். அவன் தன்னுடைய கிராமத்திலேருந்து நெடுந்தூரம் இருக்கு ஸ்ரீரங்கம். அங்க ஸ்ரீரங்கத்துல திருவத்தியனோத்சவமாகிய பெரிய திருநாள் இந்த மாதிரி மார்கழி மாசத்துல நடக்கிறது. பகல் 10 40 உற்சவம் நடக்கிறது. நம்பெருமாள் அப்படி கொண்டாட்டமா இருக்குமா அங்க உற்சவம். நம்பெருமாள் அப்படி நடபோட்டு வருவாராம். அங்க அரையர் சேவெல்லாம் அப்படி இருக்குமா அப்படின்லாம் கேள்விப்பட்டு இந்த குருடம் அந்த ஸ்ரீரங்கம் எப்படியாவது போயிடலாமே, ஸ்ரீரங்கம் போயிட மாட்டேனா அப்படின்னு ஏங்கி அழுதுன்னு இருக்கா அவனுடையதான குடிசையில உட்காந்து. அந்த சந்தர்ப்பத்துல இவனை யார் அழிச்சுன்னு போறா, இவனோ குருடன், யார் இவனை அழிச்சுன்னு போக முடியும்னா யாரும் அழிச்சுன்னு போக மாட்டான். முதல்ல இவங்கிட்ட அக்கறை வேணுமே, இவங்கிட்ட அக்கறை வேணும். முதல்ல நல்ல கண்ணு தெரிஞ்சவர் அக்கறையோட வந்து இவனை அழிச்சுன்னு போனோம். சில இடங்கள்ல மேடு பள்ளங்கள்லயோ காடு மேடுகள்லயோ இவனை தூக்கின்னு கூட போக வேண்டியதா இருக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் தயாரான ஒருத்தன் வந்து பரம கிருபையோட இவனை இந்த குருடனை அழிச்சுன்னு போனோம் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுன்னு போய் பெருமாள் புறப்பாடுல எதிர்க்க கொண்டு போய் நிக்க வச்சாலும் பெருமாள் பண்ணா இவனை கடாட்சம் பண்ணுவா. அங்க போயிட்டு வரக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் கடாட்சம் பண்ணுவா. ஆனா இவன் பெருமாளை பார்க்க முடியாது குருடனா இருக்கிறதுனால. இவன் அங்க இருக்க கோஷ்டியெல்லாம் பார்த்து அனுபவிக்க முடியாதுன்னுச்சு. அப்ப வழிபோக்கனா வரவன் இவனை கொண்டு போய் விடுறதோடு இல்லாத அவனுக்கு கண் பார்வையும் கொடுத்து இப்ப பாருடா அப்படின்னு காட்டணுமே. இது யாரால முடியும்? வேணும்னா தூக்கிட்டு கூட கஷ்டப்பட்டு கொண்டு போய் அந்த உற்சவத்துல, பெரிய திருநாள் உற்சவத்துல கொண்டு போய் அத்தியன உற்சவத்துல இந்த குருடனை கொண்டு போய் நிக்க வச்சிடலாம். ஆனா நிக்க வச்சாலும் ஆனா அவனுக்கு கண்ணு தெரியாது, நான் கண்ணையும் கொடுக்கணுமே அப்படின்னா அது யாரால முடியும்னா ஒரு கால் ஒருத்தன் சக்தனா இருக்கான், அதுக்கேற்ற சக்தி உடையவனா இருந்து நீ வாப்பா நான் உன்னை அழைச்சின்னு போறேன் அப்படின்னு ஜாக்கிரதையா நான் பார்த்து உன்னை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி ஜாக்கிரதையா அங்கங்க இவனுக்கு வழியில பசிச்சா சாப்பாடு கொடுத்துடணும், போற வழியிலாம் தாகம் எடுத்தா தீர்த்தம் கொடுத்துடணும். இவனை மெதுவா பிடிச்சு அழைச்சிட்டு போறான். அப்படியே அழைச்சிட்டு போய் கடைசியில் நடுவுல வந்து காவேரி முதலிய ஆறுகள்லாம் வந்தா கூட அதுல ஓடத்துல இவனை பத்திரமா ஏத்தி அக்கறையில அழைச்சிட்டு போய் ஒரு வழியா ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வந்துட்டான். நம்ம ஸ்ரீரங்கம் வந்துட்டோம்பா அப்படின்னு வச்சு அந்த குருடனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இது வாழ்க்கையில சம்பவிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது இந்த குருடனுக்கு. நமக்குமா ஸ்ரீரங்கம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து இறங்கிட்டான். இறங்கி உள்ள அழைச்சின்னு போனா பெருமாள் புறப்பட்டு வரார். நம்பெருமாள் ஜல் 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 ஜல்னு பலவேறு நடை போட்டு கதி போட்டு அங்கேருந்து வரைச்சு. அந்த சந்தர்ப்பத்துல இதுவார் பெருமாள் வரார்பார், என்ன நட ஒய்யார நடலாம் போடுறான், அப்படி நடக்கிறார் இப்படி நடக்கிறான்னு இவன் வழிகாட்டியா வந்தவன் இவ்வளவு வர்ணிச்சும் கூட ஆனா அப்படியான்னு கேட்கறான். கேட்கச்சே ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனா பார்த்து அனுபவிக்க முடியலையேன்னு கண்ணீர் வரைச்சு
இவனுடைய தசையை பார்த்துட்டு அந்த வழிபோக்கனா இவனை கொண்டு வந்தானே அவனுக்கு, எனக்கு ஒன்னும் கவலை இல்லப்பா, எனக்கு ஒரு சித்தி இருக்கு, நான் உன் கண் அப்படி தொட்டேன்னா உனக்கு கண் மலர்ந்துடும், பட்ட மரம் துளுக்கிற மாதிரி கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும், கவலைப்படாதே அப்படின்னு அப்படி தொட்டானோ இல்லையோ உடனே இந்த குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு நல்ல கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே பாக்குறவன் பார்த்தா அத்தனையும் தெரியுது அவனுக்கு. அதவார் நம்பெருமாள் வராருப்பார், எழுந்தோட பண்ணு வராப்பார், எப்படி நட போடுறாரு பார் நம்பெருமாள். இதை பத்தியா ஆச்சாரிய புருஷர்கள் இவாதான் அரியர்கள், இவெல்லாம் எப்படி இருக்கா பார், ஸ்ரீ வைஷ்ணவா எப்படி இருக்கா கோஷ்டி, எப்படி அவெல்லாம் பாடுறா பார், எப்படி அபிநயம் பண்றா பார் அப்படின்னு ஒவ்வொன்னா காட்ட 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 இவன் இப்ப என்ன பார்ப்பானா, அந்த கோஷ்டியை பார்ப்பானா, இல்ல அங்க இருக்கக்கூடியதான நம்பெருமாளை பார்ப்பானா, இந்த திருவிழா உற்சவம் நடக்கிறதே அதை கவனிப்பானா, இது எதையுமே பார்க்க தோணாதவனுக்கு இந்த வழிபோக்க நாட்டம் வந்து எனக்கு கண்ணையும் கொடுத்து என்னை தூக்கின்னு வந்து ஸ்ரீரங்கத்தை விட்டு கண்ணையும் கொடுத்தானே அப்படின்னு அந்த உபகாரத்தை நினைச்சு இவன் காலில் விழுந்து இவனுக்கே நான் அடிமைன்னு இருக்க தோணுமே தவிர அதை விட்டுட்டு இதையும் அதிக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். உண்மையான ஒரு கால் நன்றி உடையவனா இருந்தா ஆச்சாரியனே கதின்னு. இப்ப இவன் தான் ஆச்சாரியன். ஏன்னா நமக்கோ அதிர்ஷ்ட விஷயம், கண்ணுக்கு தெரியாது, நம்ம பிறவிக்குடன் அஜ்ஞானியா இருக்கிறதுனால. அப்படி அஜ்ஞானியா இருக்கக்கூடிய நமக்கு கண்ணை கொடுக்கறது மாதிரி ஞான கண்ணை கொடுக்க போறது யாருடானா ஆச்சாரியன் தான். குருஹோ அனுகிரகே நைவ புமான் பூர்ணஹா அப்படிங்கிறது மாதிரி குருவுடையதான அனுகிரகத்தினால்தான், ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் தன் பூர்ணனாக முடியும் அப்படிங்குச்சு. குருடனுக்கு கண்ணியும் கொடுத்து ஸ்ரீரங்க வரைக்கும் அழைச்சுன்னு போய் பகவானை எதிர்க்க காட்டி கொடுக்கறது போல நம்ம அஜ்ஞானியா இருந்து கர்ம பரவசனாக காமக்ரோதாதிகள்ல ஈடுபட்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு இருக்கிற நமக்கும் ஞானக்கண்ணை கொடுத்து பார் அப்படின்னு பகவானை காட்டி கொடுக்கிறவர் ஆச்சாரியர். அதுதான் சொல்றார் முதல் வரியில, அந்தோ நந்த கிரகணவசகோ யாதிரங்கே சயத்வது. அடுத்து இரண்டாவது வரியில சொல்றார், பங்குர் நௌகா குஹர நீதோ நீயதே நாவிகேன. அடுத்த ஒருத்தர் இருக்கான், அவன் முடவன், கால் நொண்டியா இருக்கான். இவன் இவ்வளவு தூரம் யாத்திரையா பாத யாத்திரையா போய் ஸ்ரீரங்கத்தை போய் சேர முடியாது, நடுவுல காவேரி எல்லாம் தாண்டனம்னா ஏற்கனவே கால் இருக்கிறவாளே நீஞ்சி போக முடியாது, இவன் எப்படி போறான். ஆனா போகணும்னு ஆசைப்படுறான் ஒருத்தன் ஸ்ரீரங்கத்துக்கு. ஆனா அவனும் நொண்டியா இருக்கான்னுச்சே, அப்ப அவனுக்குன்னு ஒருத்தன் வரான். அப்பா ஸ்ரீரங்கம் போகலையா, பெரிய திருவிழா அங்க நடக்கிறது, பெருமாளுடைய வைபவம் அசாத்தியமா இருக்கும். அலங்காரம்னா அப்படி ஒரு அலங்காரம், இதெல்லாம் போட்டோம். குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர், கொப்பூழில் எழுகமல பூ அழகர். ஏற்கனவே அவன் ஆசைப்பட்டு இருக்கான். அவன்கிட்ட அழகன் அழகன் அழகன்னு நம்பெருமாளை பத்தி சொல்ல சொல்ல இதை கேட்ட உடனே, ஐயோ நீங்க மேல மேல சொல்லலே, என்னால முடியலையே, தாங்கலையே, போகணும் போல இருக்கே, எனக்கு போறதுக்கு சக்தி இல்லையே, நான் முடவனாச்சே, நொண்டி ஆச்சே, நான் எப்படி போவேன் அப்படிங்கச்சே அவனை தூக்கி தோல்ல வச்சுட்டு மற்றொருவர் இவனை தோல்ல தூக்கி வச்சுட்டு இங்கேருந்து லொங்கு 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 லொங்குன்னு ஓடி முடியாதனத்துல வரைச்செல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு ஒரு 5-10 நிமிஷம் அவனை இறக்கி விட்டுட்டு திருப்பி தோல்ல தூக்கிட்டு லொங்கு 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 லொங்குன்னு ஓடி கடைசியில எப்படியோ ஆத்தங்கரைக்கு வந்து அங்க இருக்கக்கூடியதான ஒரு படகுக்காரனை கூட்டு படகுல இவனையும் நொண்டியையும் சேர்த்து ஏத்தி உட்கார வச்சு அக்கறைக்கு அழைச்சிட்டு போய் திருப்பி தோல்ல தூக்கிட்டு அங்கேருந்து பெரிய கோவில் உள்ள அழைச்சின்னு வந்து அதை வர்றா, பெருமாள் எப்படி இருக்காரு பார் அப்படின்னு காட்டுச்சே. இப்ப அந்த நொண்டியா இருந்தவன், முடவனா இருந்தவன் ஓன்னு அழுதானே, இப்ப அவனுக்கு என்னடா நாங்க பாக்கச்சே, இந்த பெருமாளுடைய வைபவம் எல்லாம் இருக்கட்டும், இப்படி உபகாரம் பண்ணானேன்னு இந்த அழைச்சின் வந்தவனுடைய உபகாரத்துக்கு இவன் காலில் விழுந்து கிடப்பானா அல்லது பெருமாள் காலில் விழுந்து கிடப்பானா? இப்ப யார முக்கியமா தோணும் அவனுக்கு அப்படின்னா, இவன் இப்ப முக்கியமா யார தோன்றதுனா இந்த அழைச்சின் வந்தவன் தானே. இந்த ஸ்தானம் தான் ஆச்சாரிய ஸ்தானம். இங்க பங்குர் நௌகா குகர நீதோ, நம்மளால பகவான் அடையறதுக்கு எந்த விதத்திலையும் பாதையிலையும் போறதுக்கு சக்தி இல்லாத நமக்கு, நம்மளை எந்த பாதையை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஒன்ன எல்லா பாதையிலையும் அழைச்சிட்டு போய் எந்த பாதையில போனா நீ பகவான் அடைய முடியுமோ அது எனக்கு தெரியும், உன்னை அழைச்சிட்டு போறதுக்கான சக்தியும் இருக்கு, அதனால நான் உன்னை அழைச்சிட்டு போறேன்னு கொண்டு போய் பரமபதத்துல கொண்டு போய் பெருமாள் மடியில உட்கார வைக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு அவன் செய்த உபகாரத்துக்கு நம்ம பதில் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறார். பும்தே போகானு அவிதிதா சேவகஸ்யார்பகாதி. ஒரு ராஜாவுக்கிட்ட ஒரு சேவகன் இருக்கான், வேலையாள். அந்த ராஜா மாசம் சம்பளம் கொடுக்கிறார். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல அவனுக்குன்னு ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கா, எல்லாருக்கும் அப்பப்ப வேண்டியதெல்லாம் அவன் சம்ரட்சணம் பண்ணி வைக்கிறான். இதுக்கெல்லாம் என்னடா நான் கொடுக்கறது யாருடான, ராஜா கொடுக்கிற பணத்துல தானே இந்த சேவகன் தன்னுடைய குழந்தைகளை பரிவாரங்கள் எல்லாம் பராமரிச்சுட்டு இருக்கான். அதுலயும் இப்ப தீபாவளி வந்துருது. இப்ப இவனுக்கு வரக்கூடியதான மாதம் என்ன வருமானமோ அதை கொண்டு இவனால குழந்தைகளுக்கு தீபாவளிக்கு வேண்டிய விசேஷ துணிமணிகளோ
வான வேடிக்கைகளோ, அவனுக்கு வேண்டிய இன்பண்டங்களோ தின்பண்டங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறச்சு. அப்ப இந்த மாசம்னு பார்த்து தீபாவளி வருது, உனக்கு அதிகப்படியா பணம் தரேன் அப்படின்னு ராஜாவே உன் குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த துணிமணி எல்லாம் வாங்கிக்கோ, முடிஞ்சா நகைகள் எல்லாம் கூட வாங்கிக்கோ, இந்தா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ராஜா அதிகப்படியாக ஒரு வருஷத்தினுடைய சம்பளத்தையே கையில கொடுக்கறாங்க. தீபாவளிக்காக அதிகப்படியாக வச்சுக்கோ, இத பின்னாடி நான் கழிச்சிக்க மாட்டேன், கொண்டு போய் உன் குழந்தைகளுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் செய் தீபாவளி அப்படின்னு ராஜா கொடுக்கச்சே. அந்த ராஜாவை பார்த்து கும்பிடு போட்டுவிட்டு இந்த சேவகன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வர வழியிலேயே வாழ்க்கை குழந்தைகளுக்கு வேண்டிய துணிமணிகளையோ, குழந்தைகளுக்கு வேண்டியதான தின்பண்டங்களையோ, குழந்தைகளுக்கு வேண்டிய வான வேடிக்கைகளையோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கச்சே. இது அத்தனையும் ராஜா கொடுத்ததுன்னு இந்த குழந்தைகள் நினைக்குமா, எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்குமா? அப்படிங்கச்சே எங்க அப்பா வாங்கி கொடுத்தது தானே இதெல்லாம், இல்லையே ராஜா தானே கொடுத்தாரு, நான் சும்மா கொடுப்பாரா ராஜா? எங்க அப்பா போய் எங்க உழைக்கிறார், கைக்கரியம் பண்றார், சேவகம் பண்றார், அதனால ராஜா உகந்து கொடுத்தார். அப்படிங்கச்சே எங்க அப்பா தானே உழைச்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அப்படிங்கிறதுனால இது எங்க அப்பா கொடுத்ததான ஒரு சுகபோகங்கள் அப்படின்னு இந்த குழந்தைகள் நினைக்குமே தவிர ராஜா கொடுத்த சுகபோகம் நினைக்காதான். அத மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் ஆச்சாரியன் பார்த்து 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 இவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கடைசியில இவளுக்கு எதிரான சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமடைவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும்பாவாயின்னு வைகுண்டத்தை போய் பிரம்மாலங்காரேன அலங்குர்வம் தீன்னு உபனிஷத் சொல்றது. அங்க பகவான் போட்டுன்றதான எல்லா நகைகளையும் கொண்டு வந்து நமக்கு சாத்துறாளாம். அவன் பகவான் போட்டுன்றதான பீதக வாடை பீதாம்பரங்கள் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு உடுத்தி விடுறாளாம். நமக்கு பல்லக்களை ஏத்தி 4 வீதி என்னமோ பட்டண பிரவேசம் ஒரு ஆச்சாரியரோ ஜீயரோ வருது மாதிரி நம்மள கொண்டாடுவாளாம் வைகுண்ட அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கச்சே. இது அத்தனையும் அந்த வைகுண்டராஜனான ஸ்ரீமன் நாராயணன் போட்டதான கிருபை அப்படின்னு இந்த ஜீவன் பார்க்க மாட்டான். எல்லாம் எங்க ஆச்சாரியர் கிருபை இல்லைன்னா இவ்வளவு வைபவம் எனக்கு கிடைக்குமா, இத்தனையும் எங்க ஆச்சாரியர் பண்ணின கிருபை அப்படின்னு ஆச்சாரியனுடைய கிருபை தானே அங்க ஸ்மரிக்க தோணும். அதுதான் சொல்றார், புந்தே போகானே அவிதித கிருபா சேவகஸ்ய அத்பகாதி. அதாவது அஜ்ஞானியா இருந்தவனை ஞானியாக்கி எந்த பாதையில கர்மயோக ஞான யோக பக்தி யோக பிரபத்தி யோகத்துல கூட போறதுக்கு சக்தி இல்லாதவனுக்கு தன்னுடைய அபிமானமே உத்தாரகம்னு தெரிஞ்சு அபிமானப்பட்டு இவனை அழிச்சுன்னு போடுறார். அதுக்கப்புறமா என்னடா அங்க போய் வாழ்ச்சி வைகுண்டத்துல ஆண்மீன்கள் வானகம் வாழியான் தமர் என்றார் நம்மாழ்வார். வைகுண்டத்துல போய் வைகுண்டத்தை கட்டி ஆள்றவனா நம்மளை ஆக்கிப்படுறான் பகவானே. எதனாலடானா ஆச்சாரிய கிருபை. அப்ப அவன் என்ன நினைப்பானா, வைகுண்டத்துக்கு போயிட்டோம், அங்க இருக்கக்கூடிய சகல போகங்களையும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா கூட அது அத்தனையும் ஆச்சாரியர் போட்ட பிச்சை தானே, நம்ம ஆச்சாரியர் மாதிரி நமக்கு உண்டா அப்படின்னு அங்க போனாலும் ஆச்சாரியம் திருவடி அடைந்தார் அப்படின்னு தானே தசாஸ்வ பத்திரிகளை எழுதுறோம். அங்க போனாலும் ஆச்சாரியனுடைய கிருபையை தான் இந்த ஜீவன் ஸ்மரிக்கும்ன்றது இந்த 3 வரிகள்ல சொல்லி சம்பிராப்தை பிரபவதி ததா தேசிகோ மே தயாளு. இத்தனையும் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஆச்சாரியனால இருக்கிறதுனால எனக்கு கிருபாளு கருணாமூர்த்தி யாரானா பகவான் இல்லை, எனக்கு கருணாமூர்த்தி எங்க ஆச்சாரியர் தான் அப்படின்னு ஆச்சாரிய வைபவத்தை பத்தி சொல்லிட்டு போறார். ஒவ்வொரு ஜீவனும் அவ ஆச்சாரியரை அப்படி நினைக்கணுமா, பகவானை காட்டிலும் எனக்கு உயர்ந்தவன் ஆச்சாரியர் தான் அப்படின்னு. என்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணனே கிடைச்சா கூட ஒரு ஜீவனுக்கு பகவானே கிடைச்சா கூட ஆனா அந்த ஜீவனுக்கு வாழ்க்கையில சௌக்கியம் கூட ஏற்படாது. ஆச்சாரியன் என்னைக்கு குருன்னு ஒருத்தர் கிடைச்சாதான், சாதாரண ஜோசியாலே சொல்ற குரு பார்வை இருந்தா குழந்தை பிறந்துடும், குரு பார்வை இருந்தா எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு ஜோசியம் கூட குரு பார்வைன்றான். ஆனா சாமானிய குரு இல்ல, ஆச்சாரியன் கடாட்சம் பட்டுடுத்துனா அல்லது ஆச்சாரியனுடைய அபிமான பாத்திரமா நம்ம ஆயிட்டோம்னா எதுதான் கிடைக்காது, ஸ்வயம் பகவானே இவன் பின்னாடி லோன்னு திரிய ஆரம்பிச்சிருவான் இந்த ஜீவன் பின்னாடி. அந்த அளவுக்கு என்ன பௌஷனா, அதான் ஆச்சாரிய அபிமானம் அப்படிங்கச்சே. போன வாரம் நம்ம கேட்டோம் இல்லையா, உபனிஷத்துகள்லயே சொல்லக்கூடியதான ரிஷிகளுடைய சிஷ்யர்கள், அது மட்டும் இல்ல இதிகாச புராணங்கள்லயும் சொல்லப்படுறவா எல்லாத்தையுமே நம்ம கேட்டுன்னு வந்தோம் போன வாரம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ அதுல உதங்கன் அப்படிங்கிறவனுடையதான சரித்திரம் இப்ப ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே தௌமியர்ன்ற ரிஷியினுடையதான சிஷ்ய பிரசிஷ்யருடைய சரித்திரம் தான். தௌமியர் அப்படிங்கிறவர் வியாசருடைய பிரதான சிஷ்யர். வியாசர் சாட்சாத் விஷ்ணுவுடைய அவதாரம், பகவத் அவதாரம். அந்த வியாசருடைய சிஷ்யர் தான் தௌமியர். மகாபாரதத்துல இவரை பத்தி நிறைய வருது. ஏன்னா
சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாத பிச்சை எடுக்கிறவாளை போல காட்டுல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தா பஞ்ச பாண்டவர்கள். அப்படி அலைஞ்சிட்டு இருக்குச்சே, அதுலயும் வாரணாவதம் அப்படிங்கிற இடத்துல அரக்கு மாளிகையில கொண்டு போய் இறக்கி விட்டுட்டான் இந்த திருதராஷ்டிரன், துரியோதனன் போன்றவாள்லாம், பஞ்ச பாண்டவாள், குந்தி எல்லாருமே. இன்னும் பாண்டவாளுக்கு கல்யாணம் ஆகல திரௌபதியோட, எல்லாம் பிரம்மச்சாரிகளா தான் இருக்கா. அப்படிங்கச்சு இந்த அரக்கு மாளிகையில போய் உட்கார வச்சுட்டு அவளுடைய திட்டம் என்னன்னா, அரக்கு மாளிகையை ராத்திரியோட ராத்திரியா அவ தூங்கிட்டு கொளுத்தி விடுறது. ஆக பஞ்ச பாண்டவாளும் குந்தியும் எப்படி போயிட்டான்றது கூட உலகத்துக்கு தெரியாதபடி பண்ணிடணும். அத மாதிரி 6 பேர் இந்த உலகத்துல இருந்தானே தெரியாதபடி பண்ணிடணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோட அரக்கு மாளிகையில வச்சிருக்கச்சே, இந்த விஷயத்த விதுரர் மூலமா தெரிஞ்சின்றதான பஞ்ச பாண்டவாள் அதுல பீமசேனனை பார்த்து, நீயே தீய வச்சிரு, நம்ம அடி வழியா சுரங்கம் வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பஞ்ச பாண்டவாள் சுரங்கத்து வழியா தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி கடைசியா அரக்கு மாளிகையில நெருப்ப வச்சு ஏதோ தன்னால நெருப்பு பிடிச்சிட்டா மாதிரியும், அதுல பஞ்ச பாண்டவாளோட சேர்ந்து குந்தி தேவியும் எல்லாருமே அதுல பொசுங்கி போயிட்டது மாதிரியும் கணக்கு காமிச்சுட்டு இவெல்லாம் கிளம்பி வந்தா, வர வழியில ஏகச்சக்கரா நகரத்துல ஒரு பெரிய பகாசுரன்ற அசுரன் பீமசேனன் அவனை அப்படியே கோதுமை மாவு பிசைறது மாதிரி, ரொட்டிக்கு மாவு பிசைறது மாதிரி பிசைஞ்சு வச்சு விட்டான், அவனை தீர்த்து கட்டிவிட்டான். அதுக்கப்புறமா பஞ்ச பாண்டவாள்லாம் காட்டுல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு வச்சு, அந்த சந்தர்ப்பத்துல இவ நமக்கு யார் கதி இப்ப இருக்கா, எனக்கு யார் ரட்சகன் இருக்கா அப்படின்னு நினைக்கச்சவே வியாசர் எதிர்க்க தோன்றினார். எப்படி இருந்தாலும் இவளுக்கெல்லாம் தாத்தா பார்க்கணும் வியாசர். அந்த வியாசாச்சாரிய சாட்சாத் பகவான் இல்லையா தோன்றினார். என்னப்பா பாண்டவாளை பார்த்து கேட்டார், என்ன ஆச்சு, ஏன் இப்படி ரொம்ப விசனப்படுறேன், கஷ்டப்படுறேன், துக்கப்படுறேன்னா, எங்க வாழ்க்கை ஏன் இப்படி போறது, எங்களுக்கு தெரியலையே, உயர்ந்த குலத்துல பிறந்தோம், ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியலையே, நாங்க என்ன பாவம் பண்ணுமோ, என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு நடந்ததை இப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறேன். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம், ஒரு ஆச்சாரியர் கிடைக்கணும், ஒரு ஆச்சாரியர் உனக்கு கிடைக்கணும். அது கிடைச்சதானா எல்லாம் கிடைச்ச மாதிரி. ஒரு குருவுடையதான கடாட்சம் உங்களுக்கு படணும் அப்படின்னா, உடனே அத்தனை பேரும் சொன்னா பஞ்சபாண்டவாளும் வியாசருடைய திருவடியில விழுந்து, நீங்களே ஜெகதாச்சாரியனா இருக்கிறதுனால நீங்களே எங்களுக்கு ஆச்சாரியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப வியாசாச்சாரியர் சொன்னார், எனக்கு நிறைய கைங்கரியம் இருக்குப்பா, எழுத்து வேலை நிறைய, ஏன்னா இவா கதையே அவர் தான் எழுத போறார் மகாபாரதம், பாண்டவாள் சரித்திரமே எழுதணும். அதனால அவர் சொன்னார், எனக்கு நிறைய கைங்கரியம் இருக்கு, நான் தான் உங்களோட கூட இருக்கணும்னு இல்ல, என்னுடைய சிஷ்யனான இந்த தௌமியன் உங்களோடையே உங்களை விடவே மாட்டான், அதுல இருந்து இனிமே உங்களுக்கு சௌக்கிய காலம்தான் அப்படின்னு சொல்லி இந்த தௌமியர்ல தன்னுடைய சிஷ்யரை பஞ்சபாண்டவாளுக்கு ஆச்சாரியராக ஆக்கி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டார் வியாசர். அந்த தௌமியர் எப்ப கிடைச்சாரோ உடனே பாஞ்சால தேசத்துல திரௌபதிக்காக ஸ்வயம்பரம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு அங்க போனா, உடனே திரௌபதியோடையதான ஸ்வயம்பரத்துல அர்ஜுனன் அந்த வில்ல வளைச்சு மத்சத்தை அடிச்சான் மீனை. உடனே கல்யாணம் ஆச்சு. திரௌபதி கல்யாணம் ஆனத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாண்டவாள் சௌக்கியத்தை அடைஞ்சான். அப்புறம் இப்ப டெல்லின்னு சொல்லுமே அந்த இந்திரபிரஸ்தத்தை அடைஞ்சா. அதுக்கப்புறம் 100 வருஷ காலம் சௌக்கியமா இருந்தா. அப்புறமாதான் சூதாட்டம், அதுக்கப்புறமாதான் இவ காட்டுக்கு வந்து 14 வருஷம் கஷ்டப்பட்டா, அப்புறமா யுத்தம் பண்ணா, அப்புறமா அவர்களையே மன்னராக்கின்னு கண்ணவீரான் பஞ்சபாண்டவாளையே மறுபடியும் ராஜாக்களா சக்கரவர்த்திகளா ஆக்கினான்லாம் சரித்திரம். இப்ப வாழ்க்கையில இவ்வளவு நீண்ட காலங்கள் அவ சௌக்கியமா இருந்ததுக்கு காரணமே உலக வாழ்க்கை கூட ஒரு ஆச்சாரியர் கிடைக்கிறது தான். அந்த தௌமியர்ன்ற பஞ்சபாண்டவாளுடைய ஆச்சாரியர் இருந்தாரே குரு, அவருடைய சிஷ்யால பத்தி தான் இப்ப சொல்லிட்டு வந்தோம் போன வாரமும் இப்பவும் சொல்றோம். அந்த தௌமியருடையதான் சிஷ்யர் வைதர்னு பேர். அந்த வைதர்ன்றதான ரிஷியினுடைய பாடசாலையில உதங்கன் அப்படின்னு ஒரு பையன் படிச்சான். அந்த காலத்துல வேதம் தான் முக்கியமா படிக்கிறது. அந்த வேதத்தை முடிச்சாச்சுனாலே போறோம், அவ கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அப்ப வேத பாடசாலையில வேதம் முடிச்சாச்சுன்னா ஆச்சாரியருக்கு குரு தட்சணை கொடுக்கணும். அந்த குரு தட்சணை நம்ம உதங்கன் கேட்கிறான், உனக்கு என்ன தட்சணை கொடுக்கணும். இன்னைக்கு மாதிரிலாம் நமக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு ஆச்சாரியருக்கு தட்சணை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது மாதிரி அங்க சொல்லிச்சு. ஆச்சாரியருக்கு எது பிரியப்பட்ட தட்சணையோ அதை அவரே சொல்லுவார், அதை தான் நீ சமர்ப்பிக்கணும் குரு தட்சணையா அப்படின்னு வேதம் சொல்லிருந்தாலும், உங்களுக்கு என்ன வேணும் சுவாமி குரு தட்சணையான்னு கேட்க, எனக்கு ஒண்ணும் தேவையில்லைப்பா, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே எனக்கு திருப்தி தான். ஆனா என்னுடையதான தேவி இருக்காளே, எங்க ஆத்துக்காரி இருக்காளே, அவர் ரொம்ப நாளா ஆசைப்படுறா, என்ன வேணும்னா நாகரத்னம் வேணும்னு ஆசைப்படுறா. அந்த நாகரத்னத்துல ஒரு குண்டலம் பண்ணி போட்டு ஆசைப்படுறா.
ஆனா உண்மையா பார்த்தா நாகரத்னத்தை குண்டலமாவே போட்டு இருக்கிறது பௌஷ்ய ராஜா அப்படிங்கிற ராஜாவுடைய மனைவி ராணி இருக்காளே, அந்த ராணி காதுல நாகரத்னத்தினுடைய குண்டலம் போட்டு இருக்காப்பா. முடிஞ்சதுன்னா நீ அந்த நாகரத்னத்தை குண்டலத்தை வாங்கிட்டு வந்து என்னுடையதான ஆத்துக்காரிக்கு நீ சமர்ப்பிச்சானா அதுதான் எனக்கு உகந்ததான குருதட்சணை அப்படின்னு இந்த வைத்தியர் சொல்லிட்டார். எது நடக்கவே நடக்காதோ அதுக்கு இந்த ஆச்சாரியர் இவனை ஏவரார். இவனு இந்த பையனும் பார்த்தா இது என்ன அசாத்தியம் நினைக்கல, முடியாத காரியம் நினைக்கல. ஆச்சாரியாவும் உங்க கடாட்சம் இருந்தா எதையும் அடியன் சாதிச்சுவேன் அப்படின்னு சொல்லி சேவிச்சுட்டு ஆச்சாரியர்கிட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு கிளம்பினான். பௌஷ்யராஜாவுடைய அரண்மனைக்கு இந்த மாதிரி உங்க மனைவியான மகாராணியார் வச்சது காலமே ஒரு குண்டலம், அது நாகரத்ன குண்டலம், அதை எங்க ஆச்சாரியர் எனக்கு குரு தட்சிணையா நீ சமர்ப்பிக்கணும்னு கேட்டிருக்காரு. அதனால மகாராஜா மகாராணிகிட்ட சொல்லி அந்த குண்டலங்களை அடியருக்கு கொடுக்கணும் அப்படின்ன உடனே அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அப்படி போஷிப்பாளாம். நல்ல வேதம் படிச்சுட்டு வந்தாளானா அவ கேட்டதெல்லாம் தானமா கொடுக்கணும் அப்படின்னு ராஜாக்கள்லாம் சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கிறதுனால உடனே தன்னுடைய தேவியான மகாராணியார்கிட்ட சொல்லி இவனுக்கு குரு தட்சணை கொடுக்கணுமா இந்த பிரம்மச்சாரி பையன் அவ குருக்கு, அதெல்லாம் உன்னுடைய குண்டலத்தை கேட்கிறான் அவர் குருநாதன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த ராணியும் அந்த குண்டலத்தை கைட்டி கொடுத்தா. ஆனா ஒன்னே ஒண்ணு ராஜா நிகாப்படுத்தான். பௌஷ்யராஜன் சொல்றான், எப்பா ஹே உதங்கா, நீ ஆசையா கேட்ட நானும் கொடுத்துட்டேன், நாகரத்னம்ன்றது உலகத்துல கிடைக்காது. இந்த நாகரத்னத்தை எப்படியாவது என்னுடைய மனைவியான ராணிட்டேந்து அபகரிக்கணும்ன்ற எண்ணத்தோட கருவின் கிடக்கிறான் தட்சகன்ற நாகராஜன். அதனால நீ இதை எடுத்துட்டு போறியான வழியில நாகராஜன் தேர்ந்து உனக்கு ஆபத்து வரும், தட்சகன் தேர்ந்து ஜாக்கிரதை அப்படின்னு நிகாப்படுத்திட்டு ஒளிச்சு வச்சு ஜாக்கிரதையா எடுத்துட்டு போய் உங்க ஆச்சாரிட்ட கொண்டு போய் சேர்த்து விடு, சமர்ப்பிச்சிரு, ஜாக்கிரதை அப்படின்னு நிகாப்படுத்தி அனுப்பிச்சார். அவனும் ஜாக்கிரதையா கொண்டு வரான். நாகரத்ன குண்டலம் ஆச்சே ஜாக்கிரதையா கொண்டு போனவேன். வர வழியில நடந்து நடந்து வரைச்சே காட்டு பகுதியெல்லாம் தாண்டி வரணும் இல்லையா, வர வழியில ரொம்ப களைப்பா இருந்தது, ஒரு மரத்தடியில கொஞ்சம் சாஞ்சிக்கலாம் செத்த நாழி அப்படின்னு இதை ஜாக்கிரதையா இந்த குண்டலத்தை வச்சுட்டேதான் படுத்துடலாம். அந்த சந்தர்ப்பமா பார்த்து அங்க ஒரு இடையன் வந்தான். இந்த இடையனை பார்த்த உடனே அவனை பார்த்த உடனே ரொம்ப பசி தாகத்தோட இந்த பையன் இருக்கிறதுனால உதங்கன் கேட்டான், எனக்கு ரொம்ப பசியும் தாகமா இருக்கே, நீங்க தலை மேல ஏதோ கூடையெல்லாம் கொண்டு வரலே, பானை எல்லாம் கொண்டு வரலே, ஏதாவது தயிர் வெண்ணெய் பால் ஏதாவது இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த வந்த இடையன் சொன்னா, என்னுடைய பானையில தயிரும் பால் எல்லாம் கிடையாதுப்பா, அதை காட்டும் மாட்டினுடைய சாணம், அதே மாதிரி மாட்டினுடைய மூத்திரம், கோமூத்திரம் கோ சாணம், இது ரெண்டு தான் நான் வச்சுட்டு இருக்கேன். ஐயோ இதை எப்படி நான் சாப்பிடுறது, ஏதாவது பால் தயிர் வெண்ணெய் நெய்னு ஏதாவது கொடுத்தா சாப்பிடலாம், பசுமாடுடைய சாணியும் மூத்திரத்தையும் நான் எப்படி சாப்பிடுவேன்னு தெரியலையேன்னுச்சு. உடனே அந்த இடையன் சொன்னா, உங்க குருநாதர் இருக்கா பாரு அந்த வைதர், அந்த வைதரே இந்த பசு சாணியும் இந்த பசு மூத்திரத்தை தான் சாப்பிட்டார், இது அவருடைய சாப்பிட்ட மிச்ச பிரசாதம்னா. இவனுக்கு இருக்கிற ஆச்சாரிய பக்திக்கு எங்க ஆச்சாரியர் சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதமா, ஆகா போனகம் செய்த சேனம் தருவரேல் புனிதமன்றேன்னு இருக்குச்சே அது குடுங்க அப்படின்னா, இது சாணி ஆச்சே இது மூத்திரம் ஆச்சேன்னு நினைக்காத அதை பூரா சாப்பிட்டான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, உனக்கு உங்க ஆச்சாரியர் கடாட்சம் கிடைச்சிருத்து அப்படின்னு சொல்லி இந்த உச்சிஷ்ட பிரசாத நீ சாப்பிட்டே அதுவே உனக்கு பாக்கியம். தவாபி குருணா புக்தம் அவசிஷ்டம் இதம் திஜா குரு பிரசாதம் புங்ஷத்வம் பரம் ஷேயோ எதிச்சசி. சாப்பிட்ட உடனே அந்த சமயமா பார்த்து தட்சகன் ஒரு வழிபோக்கன் மாதிரி மாறு வேஷத்துல வரான். எப்படியாவது இந்த குண்டலத்தை அபகரிச்சுட்டு போகணும்னு தட்சகன் ஆகிய நாகராஜன் வரான். மாறு வேஷத்துல வந்தான். அவன் பட்டுன்னு வரைச்சவே இந்த பையன் ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான் இல்லையா, இவனுடைய பலம் ஒரு சின்ன பையன் பிராமண பையனுக்கு எவ்வளவு இருக்க போகுது பலம். அவன் வந்தவனும் நாகராஜன் மாறு வேஷத்துல இருந்தாலும் பலசாலி இல்லையா, வந்தான் படுக்குன்னு பிடிங்கினா எடுத்தான் ஓட்டும். கைக்கு கிடைச்சது இப்போ ஆச்சாரியன் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியலையேன்ற தாபப்பட்டு ரொம்ப தவிக்கிறான். ஐயோ ஐயோ எங்க குரு தட்சணிக்குன்னு வச்சிருந்ததான குண்டலத்தை யாரோ வழிபோக்கன் புடிங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு தவிக்கச்சவே அந்த சமயமா ஒரு குதிரை வீரன் வரான். எல்லாம் ரொம்ப ஆச்சரியம், மகாபாரதாதிகள்ல வரக்கூடிய சரித்திரம். இப்படியா குதிரை வீரன் வரான். உடனே அந்த குதிரை வீரனை பார்க்கச்சவே இந்த இடையன் வந்தானே மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரமும் கொடுத்தானே அந்த இடையன் சொல்றான், அதோ வந்திருக்கான் பாரு இந்த குதிரை வீரன், அவனோட நீ போனியானா அதோ முன்னாடி வந்துட்டு புடிங்கிட்டு போனா இல்லையா அந்த குண்டலத்துல அவன் மீட்டு கொடுப்பான், இவனோட பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அந்த குதிரை வீரனும் வாப்பா நான் உனக்கு இதை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி குதிரை மேல ஏத்தினான் இவனை. அந்த குதிரை வீரன் இந்த உதங்கனை அழைச்சிட்டு அப்படியே துரத்திண்டே போர்ச்சவே இந்த தட்சகன் இருக்கான் இல்லையா மாறு வேஷத்துல தானே வந்தான். அங்க ஒரு பெரிய பொந்து இருந்தது,
அந்த பொந்துக்குள்ள அப்படியே உள்ள போய் அந்த பிலத்துல போய் பட்டணம் பாம்பாகி உள்ள போய் ஒளிஞ்சுட்டோம். இவ போய் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே, இவன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே, உள்ள போயிட்டு பாம்பா போயிட்டானே, ஒருவேளை தக்ஷகன்ற நாகராஜன் தான் இவனும் மாறு வேஷத்துல வந்து எடுத்துன்னு போயிட்டானோ அப்படின்லாம் இந்த பையன் நினைக்கிறான். உதங்கன் ரொம்ப தவிக்கிறான். அந்த சந்தர்ப்பத்துல இந்த குதிரை வீரன் பார்த்தா, நீ கவலைப்படாத, கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன், என்ன பண்ணுவ எப்படி அப்படின்னா பாரு, வேடிக்கை பார் அப்படின்ட்டு இந்த குதிரை இருக்கே, அந்த குதிரை அந்த ஓட்டை இருந்தது இல்லையா, எந்த பிலத்துல ஓட்டை வழியா உள்ள போயிடுத்தோ அந்த தக்ஷகன்ற பாம்பு, அந்த பிலத்தினுடைய ஓட்டையில வாய், குதிரையினுடைய வாயை உள்ள வச்சு அத சுவாசம் கொடுக்கும்படியா மூச்சு விடும்படியா பண்ண, அது புசு புசுன்னு மூச்சு காத்த விட்டுதோ இல்லையோ, அக்னியா கக்கி, நெருப்பா கக்கிட்டு, உடனே தக்ஷகனால உள்ள இருக்க முடியாதனால அப்படியே அலறி பிடிச்சுன்னு அந்த தக்ஷகன் வெளியில வர, இந்த தக்ஷகன் வெளியில வந்த உடனே குதிரை வீரன் அங்கேயே அந்த பொந்துக்கு வெளியே நின்றவன் பட்டுன்னு அந்த தக்ஷகன் தேர்ந்து அந்த நாகரத்ன குண்டலங்களை புடுங்கிட்டான். புடுங்கின உடனே தக்ஷகன் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு. உடனே இந்த குதிரை வீரன் சொன்னா, இனிமே கவலைப்படாதப்பா உதங்கா, உனக்கு இனிமே பயமே இல்லை, இந்தா அப்படின்னு சொல்லி அந்த குண்டலங்களை கொடுத்து கொண்டு போய் ஜாக்கிரதையா உங்க ஆச்சாரிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, இங்கேருந்து கொண்டு போய் ஆச்சாரிட்ட ஒரு வழியா வைத்தியர்கிட்ட கொண்டு போய் உதங்கன் சிஷ்யன், ஆச்சாரியா நீங்க கேட்டதான இந்த நாகரத்ன குண்டலம், அடி எனக்கு பாக்கியம், எப்படியோ ஜாக்கிரதையா கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டேன் சுவாமி அப்படின்னு. உடனே இதெல்லாம் எப்படி எப்படி நடந்தது, என்னென்ன நடந்தது அப்படின்னு இந்த வைத்தியர் கேட்க, இந்த மாதிரி ஒரு இடம் நீங்க கொடுத்தா பிரசாத சந்தோஷமா சாப்பிட்டேன். அப்ப குதிரையில உடனே ஞான திருஷ்டில இப்ப சொல்ற அந்த இடவேந்திரன் வாமனாவதாரத்துல உனக்கு ஒரு இடைய நாட்டம் வந்தான். அந்த குதிரை வீர மொத்தம் தான் குதிரை மேல, அவன் யாருன்னா சாட்சாத் தேவேந்திரன். ஒரு காளை மாடு ஒண்ணு வந்திருக்கேன், அது தர்ம தேவதை. அதோட இல்லாத அந்த குதிரை ஒண்ணு இருக்கே, அந்த குதிரை வீரன் எடுத்துட்டு வந்தானே ஒரு குதிரை, அந்த குதிரை எதிரான அக்னி தேவன், சாட்சாத் அக்னியே. உன்னை சாப்பிட சொன்னாலே இந்த சாணி மூத்திரம், அது சாணி மூத்திரம் இல்ல, சாட்சாத் தேவாமிர்தம், அமிர்தத்தையே உனக்கு. இத்தனை எதனாலனா உன் குரு பக்தியினால உனக்கு தேவர்கள் கூட துணையா இருந்து இந்த குரு தட்சிணையை நீ கொடுக்கணும்ன்ற தீவிரத்துக்கு ஏத்தா மாதிரி சத்தைய பார்த்து தேவர்களே உனக்கு வந்து இத்தனையும் உபகாரம் இந்த பையன் சொல்றான், இத்தனை தேவர்களும் எனக்கு உபகாரம் சுவாமி, ஏனுடைய கிருபை, ஆச்சாரியனுடைய கிருபை, சிஷ்ய லட்சணம் அப்படிங்கிற இதே இதிகாச புராண காலத்திலே விஷ்ணோர் அர்த்தம் விஷ்ணோர் அர்த்தம்னே சொல்லிட்டு போறாருடைய அவதாரம் தான். அது லட்சுமண சுவாமி இளைய பெருமாள் இருக்காரே, அவர் சாட்சாத் சேஷோ லட்சுமண உச்சதே அப்படின்னு சாட்சாத் பரவாசன் பகவான் கையில இருக்கிற பாஞ்சஜனிகளுடைய அவதாரம். இந்த 4 பேர் தான் திருப்பி 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 அவதாரம் பண்றா. இது இதிகாச காலம் புராண காலத்துல தான் இல்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் பின்னாடி எடுத்து பார்த்தா கூட நம்மளுடையதான ராமானுஜர் அவதாரம் பண்றச்சே கூட கூறத்தாழ்வான் சாட்சாத் ராமருடையதான அவதாரம். ததோ ராமாம்ச சம்பூதா கூரநாத இதிஷ்டதான ராமருடைய அவதாரம்னு பிரபன்னாமிருத தர்ப்பணம்ன்றதான குரு பரம்பரை சொல்றது. ராமருடைய திரு அவதாரமாக கூறத்தாழ்வான், சாட்சாத் லக்ஷ்மணருடைய அவதாரமாக ராமானுஜன், அங்க வந்ததான சத்ருகன் சுவாமி முதலியாண்டான். இப்படி 4 மூர்த்திகளாக பகவான் தர்மத்தை காட்டுறதுக்கு இந்த பூமியில அவதாரம். தர்மத்தை ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும், கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்லும்படிக்கு ராமனை பார்த்துதான் எல்லாம் கத்துக்கணும்ன்ற அளவுக்கு ராமர் இருந்து காண்பிச்சார். ஒரு உத்தமமான ஒரு மனுஷன் எப்படி வாழணும் தர்மப்படி அப்படிங்கிறத காண்பிச்சார். லக்ஷ்மண சுவாமி பகவத் கைங்கரியமே சொரூப லட்சணம் அப்படின்னு இருந்து காட்டிலே ஆகட்டும், நாட்டிலே ஆகட்டும், ராத்திரியா இருக்கட்டும், பகலாகட்டும்,
காடு மேடா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் ஸ்வரூப லட்சணம்னு காட்டி கொடுத்தார். கைங்கரமே புருஷார்த்தம்னு காட்டி கொடுத்தார் லக்ஷ்மண சுவாமி. அந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணார். பரதாழ்வான் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு சரணாகதி பண்ண பிரபந்தன் பகவான் பார்த்து நம்மளை எப்படி வச்சிருக்கானோ அத மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றதான ஸ்திதியை காண்பிச்சு 14 வருஷம் நீ என் கூட வனவாசத்துக்கு வர வேண்டாம், லக்ஷ்மணன் இருக்கான் பாத்துப்பான், நீ 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நீ போய் நாட்டை ஆளு அப்படின்னு எப்படி வச்சாரோ ராமர், அப்படியே போய் நாட்டை ஆண்டுண்டு. ஆனா நாட்டை ஆடுறது நம்ம இல்ல, ராமருடைய பாதுகைதான் அப்படின்னு நினைச்சுண்டு ராமரையே ஸ்மரிச்சுண்டு அவர் வரவை எதிர்பார்த்துட்டு இருந்தான் பரதன். இது சரணாகதி தர்மத்தை காட்டுறது பரதன் மூலமா. இந்த சத்ருகனன் அவதாரம் பண்ணாரே, அவர் எதுக்கு அவதாரம் பண்ணார்னா அவர் காட்டின தர்மம் குரு பக்தி ஆகிய ஆச்சாரிய வைபவம் தான். ராமரை பார்த்த உடனே தோள் கண்டார் தோளைய கண்டார்னு எல்லாரும் மயங்கரா, எல்லாரும் பார்த்து மயங்கரா. ரூப சம்மணனம் லட்சுமியும் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிர்சுகு விஸ்மிதா காராகா ராமஸ்ய வனவாசினஹா அப்படின்னு சொல்லும்படிக்கு சாட்சாது தண்டகாரணில இருந்த மகர்ஷிகள் கூட எல்லாத்தையும் உலகத்துல எல்லாத்தையும் வெறுத்தவர்கள். ஆனா ராமரை பார்த்த உடனே சொக்கி போயிட்டா. நம்ம ஏண்டா சீதையா பிறக்கல, சீதையா பிறந்து ராமருக்கு வாக்கப்படலையே அப்படிங்கிற அளவுக்கு பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்னு ஆண் பிள்ளைகள் கூட புடவை உடுக்கிற அளவுக்கு பண்ணி விடுமா ராமருடைய ரூப சௌந்தரியம். இவ்வளவு இருந்தும் கூட லக்ஷ்மணர் மோகிச்சு போறார், பரதன் மோகிச்சு போறார், சீதா பிராட்டி மோகிச்சு போறார். யார் கண்டவர் மனம் வழங்குன்றவர் பாக்குற வார்த்தை பேர் மனசை பறி கொடுக்கிறா. ஆனா சத்ருகுணன் ராமரை திரும்பியே பாக்குறது இல்லையா. அவன் சொல்றான் எங்க அண்ணா பரதன், எங்க அண்ணா பரதன் அப்படிங்கிறான். அடைய வேண்டிய லட்சம் பிராபகம் அடைவிப்பதும் நான் சேஷபூதனா இருக்கிறதும். ராமருக்கு யாரை கண்டா ரொம்ப பிடிக்கும்? இந்த ராமாயண கதாபாத்திரங்கள் என்ன, லக்ஷ்மணனை காட்டும் பரதனை காட்டும் சத்ருகனனை கண்டாதான் ரொம்ப பிடிக்குமா. ஏன் அப்படின்னா சத்ருகனன் சாட்சாதா ராமர்கிட்ட பக்தி பண்ணல, ஆனா பரதன்ட்ட பக்தி பண்ணார். அடியாருக்கு அடியானா இருக்கிறவனை கண்டா, அது ஆச்சாரியன்ட்ட பக்தி பண்றவனை கண்டாதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால கச்சதா மாதுல குலம் பரதே நமஹாத்மனா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா. அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கச்சவே சொல்றார், கச்சதா மாதுல குலம் பரதனை அவ கேக்கைய தேசத்துல அவ மாமா யுதாஜித்து அழைச்சின்னு போயிட்டான். கல்யாணம் ஆகி வந்த உடனே பரதன் போனான உடனே ஒரு தாய் பசு போச்சுன்னா பின்னாடியே கண்ணுக்குட்டி எப்படி போகுமோ அத மாதிரி பரதன் பின்னாடியே சத்ருகுணன் கிளம்பி போயிட்டான். ஏன் இங்க ராமர் இருக்காருன்னா, ராமர் இருந்தாலும் ஆனா பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுன்ற ஆசையில பின்னாடியே கைங்கரியம் பண்ணு போறார். அப்பேற்பட்டதான சத்ருகுணை கண்டாதான் அதிகமான பிரீத்தி வருது ராமருக்கு அப்படின்னு இங்க ராமாயணம் சொன்னால முக்கியமா குரு பக்தி ஆச்சாரிய பக்தியை இங்க பிரதானமா காட்டார் சத்ருக்ன ஆழ்வான் மூலமா. அதோட இல்லாத இதே ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஆச்சாரிய பக்திக்குன்னு எடுப்பான ஒரு சரித்திரமே சபரி மோட்சம் தான். 2 சர்க்கம் 2 அத்தியாயம் தான். 2 சர்க்கத்துல சபரி மோட்சத்தை சபரியுடைய சரித்திரத்தை சொன்னார். இருந்த போதும் இந்த உபாக்கியானம் ரொம்ப உயர்ந்தது, ஆச்சாரிய பக்திக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சபரி அப்படிங்கிறது அவளுக்கு பேர் இல்ல, அவன் ஜாதி பேர். சபர ஜாதினா வேடுவ ஜாதி, அதுல இவள் தோன்றினா. ஆனா பிறந்த உடனேவே முன்னாடியே அவ அப்பா போயிட்டா, இவ கர்ப்பத்துல இருக்கச்சவே கர்ப்பவதியா இருந்து பிரசவத்திலேயே அவ அம்மா போயிட்டா. கடைசியில அனாதையாக இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்து எப்பேற்பட்ட புலி சிங்கம் நடமாடுற காட்டிலையும் கூட இந்த மனுஷ குழந்தையா இருக்கிற இவள் வளர்ந்துன்னு வரா. இவளுக்கு எந்த மனுஷால பத்தியும் தெரியாது, மனித இனம்னா எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எதுவுமே தெரியாது, ஸ்திரீ புருஷ பேதம் கூட தெரியாது. இப்படியே வளர்ந்துன்னு வரா. காட்டு மிராண்டின்னு சொல்றாளே அதை விட மோசம், மிருகம் போல வாழ்ந்துட்டு இருக்கா. காட்டுல புலி சிங்கங்கள்லாம் எப்படி மான் மிருகங்கள் எல்லாம் அடிச்சு சாப்பிடுமோ அது மாதிரி பச்சையா மாமிசம் சாப்பிட்டு இப்படியே அலைஞ்சிட்டு 15 வயசு பொண்ணா ஆயிட்டா. இன்னைக்கு ஒரு வஸ்திரம் கூட உடுத்திக்கணும்னு கூட தெரியாது. ஆடு மாடு எல்லாம் எப்படி இருக்கு விலங்குகள்லாம், அது மாதிரி ஒரு வஸ்திரமும் இல்லாத நிர்வாணமாவே அலைஞ்சிட்டு இருந்த அவளுக்கு ஒரு நாள் பம்பா நதியினுடையதான தீரத்துல ஏதோ காற்று நிலை வரும் கீதம் போல தூரத்திலேருந்து ஏதோ கேட்டது, இனிமையான மங்களகரமான ஒரு ஓசை. அதை கேட்ட உடனே இந்த துவனி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டே தேடிட்டே வரைச்சவே அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய 2 களை கவையா முளைச்சிருக்கு. அதுக்கு இடுக்குல இருந்து எட்டி பாக்குறா. தூரத்துல பார்த்தா மகர்ஷிகள் எல்லாரும் இடுப்புல மர ஊதி கட்டிண்டு தலையில ஜடாபாரத்தோட கழுத்துல துளசி தாமர மணிமாலைகளும் நெத்தியில விளங்கக்கூடிய அழகான திருமண் காப்போட எல்லாரும்
அவ வேத மந்திரங்களை சொல்லிட்டு போறா. அது காதுல விழுந்தது. இது பார்த்தோன்னே இவாளை பார்த்தோன்னே ஐயோ, இவாளும் நம்மள மாதிரி ஒரு மனுஷாலா தானே இருக்கா. ஆனா இவாள்லாம் எவ்வளவு நாகரீகமா இருக்கா, இவாள்லாம் எவ்வளவு சுச்சி ருச்சியா அழகா இருக்கா. ஐயோ, நம்மளும் இப்படி காட்டு வாழற மிருகம் மாதிரி வாழறோமே. இவாள்லாம் காய் கிழங்குகள் கறிகள்லாம் பறிச்சுட்டு போறாளே, இதுதான் இவாளுக்கு ஆகாரமா. நம்மளோ மாமிசத்தை தின்னு வளர்ந்துட்டு இருக்கோமே. இவாளை பார்த்ததுல இருந்தே அவளுக்கு மனசுல ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. வாழ்ந்தா இவாளை போலதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணித்து, அவ கூட இவளை கடாட்சம் பண்ணல. அவ பாட்டுக்கு இந்த முனிவர்கள் போயிட்டு இருக்கா. அவளை பார்த்த மாத்திரத்தினாலேயே தரிசனாதேவ சாதவான்னு பாகவத புராணம் சொல்றது மாதிரி பார்த்ததுலயே இவளுக்கு மனசு சித்த சுத்தி உண்டாடி, இனிமேல் நானும் என் வாழ்க்கையில காய்கறி பழங்கள் இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவ உறுதி எடுத்துட்டா. அதுவே அவளுக்கு மனசு சாந்தி ஏற்பட்டது. ஆனா இவளுக்கெல்லாம் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்தது. அந்த சபரி 15 வயசு பொண்ணு பாருங்க, அவளுக்கு இந்த எண்ணம் வந்தது. ஆனா எந்த விதத்துல நான் நேரம் போய் அவளை பாக்குறது கூட இவளுக்கு தைரியம் இல்லை. எல்லாம் அவள மகா தேஜஸ்விகளா இருக்கா, கிட்ட போறதுக்கு பயம். ஆனா தூரத்துல இருந்தே என்ன கைங்கரியம் பண்ணலானா, ராத்திரி வெள்ளை இவளுக்கு நல்லா கண்ணு தெரியுமா, காட்டிலே இருந்திருந்து. அதனால அவ நித்தியம் நீராடிட்டு வரக்கூடியதான இந்த வழி பாதையெல்லாம் சுத்தம் பண்ணுவோம்னு ராத்திரி 12 மணிக்கு மேல உட்காந்து இதெல்லாம் பாதையெல்லாம் கூட்டு வளம் தானே பெருக்கி இறுக்கி சுத்தம் பண்ணுவாளாம். இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சபரிக்கு இந்த ஒரு நாள் இவாளுக்கெல்லாம் இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஆச்சாரியரா இருக்கிற மதங்க மகர்ஷி அப்படிங்கிறவர், அவர் அங்கேருந்து வந்தார். அவருக்கு அநேகமா சமாதியிலேயே இருப்பார், அவர் உலக நினைவிலேயே இருக்க மாட்டார். இவர் சமாதி கலைஞ்சி அங்கேருந்து வந்தார். இந்த ரிஷிகளோட எல்லா சிஷ்யாலோட வரா. வந்து அங்க ஸ்நானம் பண்றதுக்கு வரைச்ச அந்த இடங்கள்லாம் பாதையெல்லாம் சுத்தமா இருக்கிறத பார்த்த உடனே, உங்கள யார் இந்த பாதையை சுத்தம் பண்றேன்னு கேட்க, இந்த கைங்கரியத்தை நாங்க யாரும் பண்ணல, ஆனா யார் பண்றாலும் தெரியலன்னா அதை கவனிச்சு நாளைக்கு யார் பண்றாளோ அவளை அழைச்சின்னு வந்து என்னுடைய சந்நிதிக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு மதங்க மகர்ஷியை ஆக்ஞாபிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டார். அன்னைக்கு எல்லாம் பார்த்தா, மறுநாள் எல்லாம் பார்த்தா யார் வந்து இதை சுத்தம் பண்றான்னு தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை ராத்திரியில யாராவது பண்றாளோன்னு ராத்திரி வேலையில முடிச்சுட்டு இருந்த சிஷா எல்லாம் பார்க்க, இந்த சபரி அங்க இருக்கக்கூடியதான தொடப்பத்தை வச்சுட்டு மெதுவா மெதுவா காட்டுல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் சூழ்ந்து வந்து, யாருமா நீதான் இதெல்லாம் சுத்தம் பண்றியா, எதுக்காக பண்றாய் அப்படின்னு கேட்ட உடனே, உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு தெய்வம் மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கைங்கரியம் பண்ணும், கிஞ்சித் காரம் பண்ணும் தோணித்து இந்த கைங்கரியம் பண்றேன்னு உடனே எங்க ஆச்சாரியர் ஒண்ணு அழைச்சின்னு சொன்னார் வா அப்படின்னா. இவளுக்கு தைரியமே இல்ல. இவளுக்கு தேஜஸுக்கே கிட்ட வர முடியல, இவருடைய ஆச்சாரியர் எப்பேற்பட்ட தேஜஸ்வியா இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு வேற வழி இல்லாத இவ அழைச்சிட்டு போக, அங்க போன உடனே தூரத்துல இருந்து விழுந்து சேவிச்சா. அடியாளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பண்ணினதான இந்த கைங்கரியம் அபச்சாரமா இருந்தா மன்னிச்சிருக்கோம் சுவாமி, அடியாளுக்கு நல்லது கெட்டது தெரியாது அப்படின்னு உடனே, இல்லம்மா நீ பண்ணிருக்கிறது ரொம்ப விசேஷமான கைங்கரியம், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், உனக்கு என்ன பண்ணனாலும் கேளு, என் தபசுனால உனக்கு சாதிச்சு கொடுக்குறேன்னுச்சே. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் வந்து உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா நம்ம பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்துருவோம். அது வேணும் சுவாமி, இது வேணும் சுவாமின்னு. யாருடால இவ்வளவு பக்குவம் உடையவா நம்ம இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்தும் கூட அது வேணும் இது வேணும்னு கேட்போம். ஆனா அவ ஒரு காட்டுல வாழ்ந்த மிருக நீங்க எதை தரணுமோ அதை கொடுங்கோ, ஆனா அப்படின்னா இதுதான் ஒவ்வொரு சிஷ்யாலும் அவ ஆச்சாரியிட்ட போய் நிக்கிறவனும் அப்படின்னு அதையே விண்ணப்பிச்சு அதையே கைங்கரியம் பண்றதா சொரூப லட்சணம். வெறுமே சபாஷணம் ஆயிடுத்து என்ன பண்ணாங்க, சூடு வச்சாங்க, சங்கு சக்கரத்தை தோல்ல சூடு வச்சாராம். நீ வைகுண்டத்துல போய் சங்கு சக்கரத்தோட சதுர்புஜத்தோட நீ இருக்க போறான்றதுக்கு அடையாளமா அல்லவோ இதை வந்து தோல்ல ஒத்துறது. தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரி சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்சி செய்கின்றோம்னு கைங்கரியம் பண்றதுக்காக அதுக்கு தகுதி தானே இந்த சர்ச்சை. இதை சாமானியமா எடுத்துடுறா.
இன்னைக்குனோ அங்கே கொஞ்சம் கனெக்ஷன் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது சுவாமிக்கு. திரும்பி ஜாயின் பண்ணுவார் சுவாமி. கேக்குறதா? இப்போ கேட்கறது சுவாமி, இப்போ கேட்கறது. ரொம்ப நாளையா கேட்காத விடுத்தா இல்ல இப்பதானா? இல்லை இல்லை, இப்போ ஒரு 30-40 செகண்ட்ஸ் ஆச்சாரிய சுத்தமாக இல்லை. கைங்கரியம் பண்றதா நமக்கு பரம புருஷார்த்தம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் அவன் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண இல்லையா? இந்த சபரி இப்ப 90 வயசு கழுவிய அப்படி பண்ணிட்டு இருக்கா. இவர் சொல்ற கட்டம் எல்லாம் புரிஞ்சு மகா ஞானினியா போயிட்டா அப்படின்னு. அவன் சிஷ்யாளுக்கு எல்லாம் கூட புரியாத ஞானினியா போயிட்டா. கடைசியில் அவன் வளர்த்ததான அக்னி குண்டத்தை அக்னியில இறங்குறார் மதங்க மகிழ்ச்சி. நான் எப்படி இருப்பேன், அடியாளையும் அழிச்சிட்டு போயிடுங்கோ, நீங்க போகக்கூடிய லோகத்துக்கு என்னையும் அழிச்சிட்டு போனா, நான் போக போற லோகம் வைகுண்டம்மா, அந்த வைகுண்டத்துக்கு உன்னை இப்ப அழிச்சிட்டு போக முடியாது, உனக்கு பிராரப்தம் எப்ப முடியுறதோ அப்பதான், அது வரைக்கும் நான் வேணா ஒண்ணு செய்யறேன், நான் அந்த ஸ்தூல சரீரத்தை மறைச்சிட்டு இருப்பேனே தவிர சூக்ஷ்மமா இங்கதான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லி கடைசியில பரமபதம் அடையறதுக்கு முன்னாடி ஆச்சாரியர் என்ன உபதேசம் பண்ணார்னா ராமநாமத்தை உபதேசம் பண்ணார்ன்றது அங்க. நமக்கெல்லாம் ஆச்சாரியன் திருவஷ்டாட்சரமான மகா திருமந்திரத்தெல்லாம் உபதேசம் பண்ணார். இது சர்வ வேத பாராயணம் பண்ண பலனும் இதுல கிடைச்சிருமா. ஒரு தடவை உச்சரிச்சாலே சர்வவேத பாராயண புண்ணியமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கச்சே, அப்பேற்பட்ட திருமந்திரத்தை பரம கிருபினாலும் நம்ம ஆச்சாரியன் உபகாரம் பண்றாரு, நமக்கு உபதேசம் பண்றாரு. எப்பேற்பட்ட கிருபாளுவா இருக்கணும் நம்ம ஆச்சாரியன். ஒவ்வொரு ஜீவனும் தன் ஆச்சாரிய கிருபையை நினைச்சு பார்க்கணும். கடைசியில ராமரையும் லட்சுமணரையும் சபரி அழைச்சின்னு போய், ராமா துப, இந்த இடத்துலதான் எங்க ஆச்சாரியர் எழுந்தொழி இருந்து உபன்யாசம் பண்ணுவார், இந்த இடத்துலதான் எங்க ஆச்சாரியர் உலாவுவார் ராத்திரி வேள, இந்த இடத்துலதான் எங்க ஆச்சாரியர் தவம் பண்ற இடம், இந்த இடத்துலதான் எங்க ஆச்சாரியர் தீயில இறங்கி மறைஞ்சு அந்தர்தானமானது, இதுதான் எங்க ஆச்சாரியர் உடுத்தின்ற மரபுரி, எங்க எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் அப்படின்னு தன் ஆச்சாரியருடைய வைபவத்தையே சபரி சொல்ல சொல்ல இதை கேட்ட உடனே ராமருக்கே வெக்கமா போயிட்டான். ஏன்னா லக்ஷ்மணரை பார்த்து சொல்றா, ஹே லக்ஷ்மணா, நமக்கு கூட வசிஷ்டர் அல்லது விஸ்வாமித்திரர் போன்ற ஆச்சாரிட்ட இவ்வளவு குரு பக்தி வரலையே, ஆனா இவர்கிட்ட இருந்துன்னா நம்ம கத்துக்கணும் ஆச்சாரிய பக்தினா என்ன அப்படிங்கறத ராமரே லக்ஷ்மணத்தை வியந்து பேசுறாராம். அந்த சந்தர்ப்பத்துல ஆச்சாரோட நாமத்தை சொல்லிட்டு போல
நம்ம பகவான் திருவடி அடையறது இல்ல, பெருமாள் பிராட்டியை போய் அடையறோம்ன்றது இல்ல நம்ம சம்பிரதாயம். அங்க சபரி மோட்சம் தான். சபரி எங்க தன்னுடைய சரீரத்தை அக்னியில இறக்கி ஆகுதியாக கொடுத்துட்டு பரலோகம் கிளம்பி போயிட்டார். பரலோகம்னா வைகுண்டம், அவர் கிளம்புறார். ஆனாலும் சபரியை பார்த்து சொல்றார், ஹே சபரி, உன்னை தேடிட்டு ராமனும் லக்ஷ்மணனுமா வருவா, அவளுக்கு எல்லாம் திருவாராதனம் பண்ணி எனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்துட்டே, நீ அவளுக்கு பூஜையை பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணிட்டு என்னுடைய திருவடிக்கு வந்து சேருவாய் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சபரி ரொம்ப துக்கப்பட்ட, ஆச்சாரியனை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு அழுதுட்டு இருந்தா. பிறகு ஆச்சாரியன் மறைஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து 12 வருஷ காலம் ராமநாமத்தை சொல்றதும் ஆச்சாரியனுடையதான திருவடியே தியானம் பண்ணிட்டு ராமர் வராரோ லக்ஷ்மணர் வராரோன்னு எதிர்பார்க்க ராம லக்ஷ்மணர்கள் சபரி ஆசிரமம் எங்கே எங்கேன்னு தேடிட்டு வர சபரியானவள் அந்த ராமருக்கு செய்ய வேண்டியதான திருவாராதனங்களான பூஜைகள்லாம் பண்ணிட்டு அந்த ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் தன்னுடைய ஆசிரமத்தை சுத்தி காட்டுறா. இங்கதான் எங்க ஆச்சாரியர் உட்கார்ந்து இருப்பார் சாயங்கால பொழுதுல, இங்கதான் எங்க ஆச்சாரியர் இந்த புல்வெளியில தான் உலாவுவார், இங்கதான் எங்க ஆச்சாரியர் தவம் பண்ற இடம், இங்கதான் எங்க ஆச்சாரியர் பெரிய பெரிய யாகங்கள் நடத்துவார், இங்கதான் எங்க ஆச்சாரியர் உபன்யாசம் பண்ணுவார், இந்த தீயில தான் அக்னியில தான் எங்க ஆச்சாரியர் அப்படியே இறங்கி உயிரோட இறங்கி அப்படியே வைகுண்டம் போய் சேர்ந்தார் அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியருடைய பெருமையெல்லாம் பிரபாவத்துல எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர்னு சபரி சொல்லிண்டே கடைசியில ராமரே பார்த்தார், வியந்து போயிட்டாராம். ஏன்னா லக்ஷ்மணா, நம்ம கூட நம்ம ஆச்சாரியத்தை இவ்வளவு பக்தி பண்ணலையே, இவருடைய ஆச்சாரிய பிரேம எப்பேற்பட்டதா இருக்கு பார் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனந்தப்பட்டு இருக்கார் ராமரே. இதை பார்த்து அந்த சமயமா, ராமா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ராமர் அப்படி நிக்க வச்சுட்டு தனக்குத்தானே பத்மாசனம் போட்டு உட்காந்து தன்னுடைய ஆச்சாரியதான ரூபத்தை தியானம் பண்ணி தன்னுடைய ஆச்சாரிய நாமத்தை சொல்லிட்டே தன்னுடையதான ஆத்மாவை தானே சரீரத்துல இருந்து வெளியில கபாலம் வழியா வெடிச்சு எடுத்துட்டு போய் கடைசியில எங்கடானா ஆச்சாரின் திருவடிய மதங்க முனிவருடைய திருவடியில போய் அடைஞ்சாலாம் வைகுண்டத்துல. இதுதான் நமக்கு பரம பிரமாணம். ராமாயணம் தான் நமக்கு பரம பிரமாணம். எந்த ஒரு வியாக்கியான கிரந்தத்தை எடுத்தாலும் பூர்வாச்சாரியெல்லாம் ராமாயணத்துல இருந்தா ஸ்லோகங்களை எடுப்பா அப்படிங்கச்சே. இதுல சபரி மோட்சம் தான் நமக்கு முக்கியமான பிரமாணம். நம்ம எல்லாரும் உயிர் படுத்தானா ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் தானே போடுறோம். அதுக்கு மேல பரமபதம் அடைந்தார் அல்லது வைகுண்ட பதம் அடைந்தார் அல்லது ஸ்ரீமன் நாராயணன் திருவடி அடைந்தார்லாம் போடுறது இல்லையே. ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் தானே தசாஸ்வ பத்திரிகையில போடுறோம். அதுதான் நமக்கு பிரமாணம். சபரி மோட்சம் தான் பிரமாணம். நம்ம எல்லாரும் இங்க இருந்தாலும் ஆச்சாரியர் தான், அங்க உயிர் படுத்தினாலும் வைகுண்டம் போனாலும் ஆச்சாரியன் திருவடி தான் அடையறோம். அது தத் புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாம ஆத்ம சமாதினான்றார் வால்மீகி. அப்பேற்பட்டதான உயர்ந்த ஸ்தானம் ஆச்சாரியர் பதம், அதுதான் அடையணும்ன்றது காட்டுறது ராமாயணம். அது கிருஷ்ணாவதாரம் எடுத்தா பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு பரிபூர்ண பிரம்மமான ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தன்னு சொல்லும்படிக்கு பகவான் சாட்சாத் நாராயணன் வைகுண்டத்துல பூர்ண அவதாரமா பண்ணது, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன அவதாரம் பண்ணது கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணியும் கூட பகவான் பகவானாகவே தோன்றினான் அப்படின்னு அவதாரத்திலேருந்து தெரியுது. இருந்தாலும் அந்த ஆச்சாரியரை ஆசிரிச்சாதான் யாரா இருந்தாலும் பூர்ணனாக முடியும் அப்படிங்கறத அர்த்தத்தினால கண்ணபிரானே 11 வயசுக்கு கம்சன வதம் பண்ணினதுக்கு அப்புறமா வசுதேவர் தேவகியுடைய பிள்ளையாக ஆகி பிறகு சாந்திபனி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் இருக்கார். 64 கலைகள்லயும் வல்லவரம். அப்பேற்பட்ட சாந்திபனின்றதான ரிஷியை நாடி இப்ப உஜ்ஜயின்னு சொல்றமே, அதுக்குதான் அவந்திபுரம்னு பேரு. சப்த மோட்சபுரியில ஒண்ணு. அந்த அவந்திபுரத்துல இருக்கக்கூடியதான அந்த சாந்திபனின்றதான குரு கிட்ட போய் 64 நாள்ல 64 கலைகளையும் தெரிஞ்சினாராம்.
முதல்ல இவனுக்கு பூணல் போட்டு வைக்கணுமே, உபநயன சம்ஸ்காரமே அந்த ஆச்சாரியர் தான் பண்ணி வச்சாராம். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன். சுவாமி திருமங்கை ஆழ்வார் இதை எடுத்து சொல்றாங்க. ஓது வாய்மையும்னா ஒரு மனுஷன் வேதம் போதனமான பிராமண குலத்துல பிறந்தா மட்டும் போறாது, சம்ஸ்காராது விஜ உச்சதேன்றது மாதிரி அவனுக்கு முக்கியமா உபநயன சம்ஸ்காரம் ஆகணும். அப்பேற்பட்ட உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணி வச்சு அந்த ஆச்சாரியரே அப்புறம் சகல வேதாந்தங்களையோ 64 கலைகளையும் சொல்லி வச்சார். அப்பேற்பட்டதான் அந்த ஆச்சாரியரை விழுந்து சேவிச்சு, பகவானே ஆனாலும் உமக்கு என்ன குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, இவன் யாருன்னு பார்த்துட்டு தானே தட்சணை கேட்கணும், ஆளை பார்த்து தானே இந்த குரு தட்சணை கேட்கணும். இவன் கர்த்தும் அகர்த்தும் அன்னிதாச கர்த்தும் சக்தி உடையவன் தெரிஞ்சதுனால இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றா, எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள இருந்தான், ஒரே ஒரு புத்திரன் தான் எனக்கு. அவன் மேற்கு சமுத்திரத்துல ஸ்நானம் பண்றதுக்குன்னு போனான். போன இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, உயிர் போயிட்டான். 12 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான் என் புள்ள. இப்ப அந்த செத்து போன புள்ள எந்த லோகத்துல இருக்கும், அந்த ஆத்மா அவனை மீட்டு கொண்டு வந்து எனக்கு புத்திரனா உள்ளதுபடி பிள்ளைய கொண்டு வந்து கொடு, அதுதான் எனக்கு குரு தட்சிணை. ஏன்னா இவன் சாதாரண மனுஷ குழந்தை இல்லை, யாதவ குழந்தை இல்லை, இவன் சாட்சாத் பரபிரம்மம்னு தெரிஞ்சிருக்கிறதுனால இப்படி ஒரு குரு தட்சிணை கேட்க, இவன் என்னடா போற போக்குல அப்படியே சமுத்திரராஜனை பார்த்து கேட்டான், இந்த இடத்துல என் குருபுத்திரன் வந்து ஸ்நானத்துக்கு வந்தானே, எங்க போனானா? இங்க ஒரு பெரிய பஞ்சஜனன்றதான ஒரு அசுரம் இருக்கான், அவன் தான் இங்க ஸ்நானத்துக்கு வரவாளெல்லாம் மனுஷாலெல்லாம் முழுங்குறான், அவன் தான் உங்க குருபுத்திரனையும் முழுங்கிட்டான் அப்படின்னு கேட்டு, உடனே பகவான் அந்த ஆழ்கடலுக்குள்ள நீச்சல் அடிச்சுன்னு போய் பலராமனும் கிருஷ்ணனுமா அப்படி போய் கடைசியில அங்க பஞ்சஜனன்ற அசுரன் எங்க இருக்கானோ அவனை பார்த்து அவன் மண்டையில ஓங்கி ஒரு குட்டு விட்டு இந்த பஞ்சஜனன்ற அசுரனையும் வதம் பண்ணி, விநாசாய்ச்ச துஷ்கிருதான்னு வதம் பண்ணி, அவன் தலைமையில ஒரு சங்கு முளைச்சிருந்தது, அந்த சங்க புடுங்கி எடுத்துட்டு பம் 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 பம்னு ஊதிண்டே யமலோகத்துக்கு போனான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது. இப்படி யமலோகத்துக்கு போறாலே பஞ்சஜனன் உடலிலிருந்து வெளில வந்ததுனால்தான் அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பேரு. பஞ்சதினன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தனத்திடல்னு நாச்சியார் திருமொழியில ஆண்டாளும் வர்ணிக்கிற அழகா. இப்படியாக யமலோகத்துல போய் பம்பம்னு அங்க போய் சங்கு ஊத யம தர்மராஜனே ஓடி வந்து காலில் விழுந்தார், பிரபோ உம்முடைய சரணம் இந்த நரகத்துல கூட படுறதே, யமபட்டினத்துல என்ன வேணும், என்ன ஆக்ஞாபிக்கணும், என்ன பண்ணணும் அடியேன் அப்படின்னு கேட்கச்சவே, குரு புத்திர விகானிய, என்னுடைய குரு புத்திரன் நீ இங்க கூட்டின்னு வந்துட்டாய், அந்த ஜீவனை குடுங்க, அவனுக்கு அவ்வளவுதான் ஆயுசு, கர்மா முடிஞ்சு போச்சு, குருவுக்கும் புத்திர சோகம் வர வேண்டிய காலம், அதனாலதான் அழைச்சின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லச்சவே, அதை கேட்ட உடனே எனக்கு தெரியாதான, நீதான் தர்மராஜனாச்சு, நீ சரியான சமயத்தை தான் கொண்டு போவாய் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் மச்சாசன புரஸ்கிருதா, என்னுடைய ஆணை அந்த குருபுத்திரனாகிய ஜீவனை கொடு அப்படின்னு உடனே அவனுடைய பிராணனோட மனசோட சேர்த்துதான் அந்த ஜீவனை கொண்டு வந்து கொடுக்க, இப்ப அவன் ஆவியா இருக்கான், அவரை தூக்கின்னு வந்து இந்தாங்க குரு தட்சிணன் குருநாதன் கொடுத்தா, முதல்ல குரு பத்தினி இருக்காளே அந்த மாமி பயந்து போயிடுவா, ஐயோ பேய் வந்துடுத்து பிசாசு வந்துடுத்துன்னு, அதுல அப்படியே கொண்டு வந்து கொடுக்காத அவனுக்கு உருவே கொடுத்தானூர் அப்படின்னு நிறைய பெரியாழ்வார், அவனுக்கு என்ன ரூபம் ஏற்கனவே இருந்ததோ, இப்ப 12 வயசு பையனுக்கு 24 வயசு ஆச்சுன்னா இப்ப எப்படி இருக்கும் ரூபம், அந்த ரூபத்தை கொடுத்து, அதோட இல்லாத இனிமே 24 வயசுக்கு அப்புறமா இவனை பாடசாலை கொண்டு போய் உட்கார வச்சு இவன் அப்பா கிட்டே பண்ணிடான்னா கூட பாடம் வராது, புத்தியில ஏறாது. அதனால இவனுக்கு எல்லாம் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கும் தெரியட்டும்னு அனுகிரகமும் பண்ணி கிருபையும் பண்ணி கொண்டு வந்து, ஆச்சாரியா இது இருக்கா உங்க புத்திரன் குரு தட்சணை அப்படின்னு கொடுக்கச்சே, அந்த ஆச்சாரியருக்கு எப்படி இருந்திருக்கும், ஏன்னா அடுத்த வாரிசு குரு பீடத்துக்கு ஆச்சாரிய பீடத்துக்கு அடுத்த வாரிசுச்சே, அந்த வாரிசு இல்லாத போயிடுத்தேன்னு எவ்வளவு ஏங்கி இருப்பா. இப்ப அந்த வாரிசு கிடைச்சோடனே சந்தோஷப்பட்டு கிருஷ்ணனையும் பலராமனையும் சேர்த்து கட்டிட்டு, நீங்க தீர்காயுசா எல்லா க்ஷேமத்தையும் அடையணும், மங்களகரமா இருக்கணும் பிரபு அப்படின்னு இவர் பிரபுன்னு தெரிஞ்சுட்டு சொல்றார், குழந்தைன்ற பாவத்துல சொல்றார். உடனே அவரும் சேவிச்சுட்டு கண்ணபிரானும் பலராமனுமா கிளம்பினான். இத பின்னாடி குச்சேலர் கிட்ட கண்ணபிரான் குச்சேலர் வந்த போது துவாரகைக்கு அவ குச்சேலருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவ அவரோட 2 நாள் இருந்து பேசின்னு இருக்கான் கண்ணபிரான். அதுல தாம் படுத்துக்கிற படுக்கையில குச்சேலரை படுக்க வச்சுட்டு அவருடைய பாத சேவனம் பண்ணுச்சே, ஏ குச்சேலா, நம்ம ஆச்சாரியோட குருகுலத்தை நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சோமே நண்பர்களாக, அந்த காலம்லாம் ஞாபகம் இருக்கா, அதுல நம்ம ஆச்சாரியருடையதான கடாட்சம் எப்படி நமக்கு கடைசியில பண்ணி அனுப்பிச்சார், நான் இவ்வளவு பெரியதான ராஜாதிராஜ பிரபு ஆகிய வசுதேவருடையதான புத்திரன், நான் யாதவன், நீ ஏழை குடும்பத்துல பிறந்த பிராமண பையன், இருந்தாலும் நீ ஒரு குரு தட்சிணையும் கொடுக்க வேண்டாமா, நீ ஏழையாக்கத்தான், நீ படிச்சதே போறோம், நீ சௌக்கியமா இருப்ப வாழ்க்கையில,
அப்படின்னு உனக்கு அனுகிரகம் பண்ணார். நான் இப்பேற்பட்ட கடுமையான ஒரு தட்சணையை கேட்டார், கொண்டு வந்து கொடுத்த உடனே என்னையும் பார்த்து நீயும் க்ஷேமமா இருப்பாயினார். இன்னைக்கு ஏழையா இருக்கிற நீயும் அதனால வருத்தப்படாத சௌக்கியமா இருக்காய். இவ்வளவு அல்லல்கள் மத்தியில நான் துவாரகாதீசனா இருந்தும் கூட ஆனா நானும் நிம்மதியா சாந்தியா இருக்கேன் அப்படின்னா, உன்னுடைய பணமில்லாத்தன்மையோ எனக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஐஸ்வர்யமோ இதனால 2 பேருக்குமே சாந்தி போகல, நிம்மதியா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன நினைக்கிற? குரோஹோ அனுகிரகேணைவ புமான் பூர்ணா பிரசாந்தையே. அப்ப பாகவத புராணத்துல சொல்றார், குருவுடைய அனுகிரகத்தால்தான் ஒருத்தன் பூர்ண நிலைமை அடைய முடியும். முக்கியமா பூர்ணன்னா என்னன்னா, மனசு அனாவசிய ஆசையில இது அடைஞ்சுட்டா தேவலாம், அது கிடைச்சுட்டா தேவலாம், இப்படி வாழ்ந்துட்டா தேவலான்னு பேராசை பிடிச்சு அடையறதுனாலே சாந்தி இல்லாத போயிடுது இல்லையா? அதனால அந்த சாந்தியை தான் தேடி அடையணும். ஒவ்வொருத்தரும் அவ ஆச்சாரியருடைய கடாட்சத்தினாலதான் சாந்தி கிடைக்கும். முதல்ல ஆரம்பம் சாந்தி, சாந்தி சமிர்தம் அமிர்தம் அப்படின்னு வேதம் சொல்றதுனால முதல்ல சாந்தி, அதுல இருந்தா ஆனந்தம், அதுல இருந்தா கைங்கரியம், கைங்கரியத்துல வரக்கூடிய ஆனந்தமும் பகவத் அர்ப்பணம், அது ஆச்சாரிய அர்ப்பணம்னு பண்றதுதான் ஒரு சரணாகதனுடைய நிலை அப்படின்னு காட்டப்படுது. இதெல்லாம் இதிகாச புராணங்கள்லயோ வேதங்கள்லயோ காட்டப்பட்டதான ஆச்சாரிய வைபவங்களும் சிஷ்யர்களுடையதான ஸ்திதியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த காலம் ஆழ்வார்களுடைய காலம். ஆழ்வார்கள் 11 அவதாரம் பண்ணா இல்லையா? அதுல முக்கியமா திருமழிசை பிரான் நம்ம சென்னை பக்கத்துல பூந்தமல்லி பக்கத்துல இருக்கிற திருமழிசையில அவதாரம் பண்ணார். சாட்சாத் சக்கரத்தாழ்வாருடைய அவதாரமாக இவர் அவதரிச்சார். இவரெல்லாம் துவாபரயுகத்தினுடைய கடைசியில 8,62,900 வருஷம் சித்தார்த்தி வருஷத்துல வரிசையா மூணு பேரு. அதுக்கு அடுத்து சேர்க்கிறார். இவர் அவதாரம் பண்ணி 4500 வயசு வாழ்ந்தவர். இவர் பலவேறு மதங்கள்ல 700 வருஷ காலம் சமண மதம், சாக்கிய மதம் போன்றதான பல்வேறு மதங்கள்ல இருந்து அவாவா சொல்ற கொள்கைகள் படி அவாவா சொல்லி கொடுக்கிற சாதனைகள்லாம் பண்ணி கடைசியில அந்தந்த மதங்கள்ல ஒண்ணுமே சாரம் இல்லை அப்படின்னு அவளுக்கே உணர்த்திட்டு அடுத்தடுத்த மதமாக மாறி மாறி கடைசியில இப்ப சைவராக ஆனார். ஊர் திருமழிசையிலேயே வந்துட்டார். அப்ப இங்க தன்னுடைய ஊர்த்தி ஆழ்வார் 3 பேருமே திருக்கோவிலூர்ல வந்து அவ ஒருத்தர் குலாவின் இருக்கிற சந்தர்ப்பத்துல பகவான் சிவன் நாராயணன் திருவிக்கிரமனே, அதாவது நம்ம திருக்கோவிலூர் ஆயனார் பெருமாளே வந்து 4வது அவனாக உள்ள வந்து நெருக்கி புகுந்தார் இடைகளில. நெருக்கி புகுறீரே யாரும் அப்படின்றது மாதிரி ஞான தீபம் தீபம் ஏத்தி பாருங்க நான் யாரும் தெரியும்னா பொய்கை ஆழ்வார் நிகண்டேன் சாட்சாத் நம்ம பேர்ல படும் அப்படிங்கறதுதான் ஆழிவண்ணன் பால் இன்றுன்னு முடிக்கிறார் இல்லையா? இன்றுனா நேற்று வரைக்கும் பார்க்காத எம்பெருமானே நீங்க பிரத்யட்சமா பாக்குறேன்னா அதுக்கு காரணம் இந்த பாகவதா 2 பேருடைய கோஷ்டியில சேர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவா கோஷ்டியில சேர்ந்தா தான் இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கும்னு காண்பிச்சா இல்லையா? அதுக்கப்புறமா அந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேருமே யாத்திரையா வந்தா, திருவல்லிக்கேணி எல்லாம் வந்தா, அங்கேருந்து மெதுவா திருமழிசை வந்தா, அங்க ஜெகநாத பெருமாள் எழுந்தொழி இருக்காரு. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேயே தங்கச்சவே பரம சைவனாக திரியக்குன்றமான விபூதி எல்லாம் உடம்பு பூரா பூசிட்டு ருத்ராட்ச மாலை எல்லாம் அணிஞ்சுட்டு திருமழிசை பிரான் அங்க போயிட்டு இருக்காரு, சஞ்சாரம் பண்ணிருக்காரு. அவரை பார்த்த உடனே இது என்னது, இவரை பார்த்தா மகா தேஜஸ்வியா அவதார புருஷனாட்டம் இருக்கு, பார்த்தா வைஷ்ணவனா இருக்க வேண்டியவனா தோன்றது, ஆனா பரம சைவனா இருக்கானே அப்படின்னு பெருமாள்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு ஜெகநாத பெருமாள்கிட்ட நான் ஒருத்தரை பார்த்தேனே,
அவர் விஷயம் உதாரணமாக திருத்தி பணி கொண்டு வைஷ்ணவனாக்கு என்னாத பெருமாளை காட்டி கொடுக்க அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு வராருத கவனிச்சுட்டு தோட்டம் போட்டாராம். அப்படி தோட்டம் போடி எல்லாம் திருத்துழாயெல்லாம் தலைகிழ இப்படியாக தலைகீழ நட்டுட்டு அடியில ஓட்டையான ஒரு குடம் இந்த தலைகீழ நட்ட செடிகளுக்கு எல்லாம் நடுறார். தண்ணீர் பாய்ச்சறா. இது எங்க இருந்து தண்ணீர் பாய்ச்ச முடியும்? முதல்ல தலைகீழ நட்ட செடி என்னதான் தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டாலும் அது வளர போறது இல்லை. எல்லா தண்ணீரும் இங்கே கொட்டி போயிடும். இதை பார்த்தாலே ஏதோ ஒரு ஹானி பண்ற காரியம் மாதிரி இல்ல. திருமழிசையாழ்வார் அங்கேருந்து வராரான்னு பார்த்துட்டு இருந்துட்டு நாராயண நாராயண அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டே ஓடி போய் அந்த தீர்த்தத்தை போடுற மாதிரி போடுச்சு. இது வரைக்கும் இந்த வழியா போச்சு. இந்த நாராயணாங்கிற சத்தம் நம்ம கேட்டதுலயே யார் அப்படின்னு திரும்பி பார்த்தார் திருமழிசை பிரான். அப்போ அந்த பேயாழ்வார் தீர்த்தத்தை மூடுறார். அடியெல்லாம் ஓட்ட மொழவும் முடியல. கஷ்டப்பட்டு எப்படியோ மொண்டு அங்கே அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்தீங்க செடி சேர்க்கலாம்னு செடியோ தலைகீழ நடப்பட்டு பார்க்கறதுக்கு பெரிய சுவாமிகள் மாதிரி இருக்கீர். சிகை யஜ்னோபவீதத்தோடு இருக்கீர், சிஷ்டாச்சாரத்தோடு இருக்கீர், 12 திருமண் காப்போடு இருக்கீர், தேஜஸ்வியா இருக்கீர். நீர் பண்ற காரியத்தை பார்த்தா பித்தன் பண்ற காரியமா இருக்க. உடனே பேயாழ்வார் சொன்னார், அப்படியா எது பித்தனா நான் பண்ற காரியம் பித்தன் மாதிரி உனக்கு தோன்றது அப்படின்னு கேட்டார். இல்ல தலைகீழ செடி நட்டுருக்கு, ஓட்ட குடம், அருந்த தாம்பகயிறு, இதால தீர்த்தத்தை என்னதான் இறைச்சாலும் முதல்ல இறைக்க முடியாது. ஒரு சொட்டு கூட தண்ணீர் வராது. வந்தாலுமே இது தலைகீழ நடப்பட்ட செடி எப்படி சுவாமி முளைக்கும்? இப்படி பண்றீங்க பித்தனாட்டம். நான் பண்றது பித்தன்னு சொன்னா நீ பெரும் பித்தனாச்சேன்னா அது ஒரு பைத்தியத்தை பார்த்து ஏ பைத்தியமேனா உங்க அப்பம் பைத்தியம் உங்க ஆய் பைத்தியம்னு ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இதுகிட்ட போய் வாயை கொடுத்தோமே, பாக்குறதுக்கு மகாத்மாவா இருக்கார், ஆனா இவர்கிட்ட போய் இப்படி பேசுறாரு, நம்மள போய் பெரும் பித்தன்னு சொல்றாருன்னா உடனே அந்த சந்தர்ப்பத்துல திருமழிசை பிரான் கேட்டார், எதுக்காக என்ன போய் பெரும்பித்தன் சொல்லிடுறேன்? ஆமா பெரும்பித்தனா நீ பண்ற காரியம். எப்படி அருந்த தாம்பகையால ஓட்ட குடந்த தண்ணீர் இறைக்க முடியாதோ அப்படியே இறைச்சி தண்ணீர் பாய்ச்சினாலும் இந்த தலைகீழ நடப்பட்ட செடி முளைக்காதோ அத மாதிரி நீர் சிவனை கொண்டு மோட்சம் அடைவதுன்னு பகீர்னு ஏதோ திட்டம் போட்டுதான் நம்மள கிட்ட வாக்குவாதத்துக்கு மேல திட்டம் போட்டு இது மாதிரி பேசுறார் போல இருக்கு, காரியம் பண்றார் போல இருக்குன்னு உணர்ந்தார். அவரும் மகா ஞானியாச்சே. உடனே இந்த விஷயத்த பத்தி பூர்வ விசாரம் என்ன அப்படின்னு கேட்கச்ச வேதாந்தங்கள்ல இருந்து எடுத்து ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் பரபிரம்மம், அவனே மோட்சத்தை கொடுக்க வல்லவன் அப்படிங்கறதெல்லாம் ஸ்தாபிதம் பண்ண உணர்ந்து விட்டார் திருமழிசை பிரான். நீங்களே அடி எனக்கு ஆச்சாரியனா இருக்கணும்னு திருவடியில விழுந்து சேவிக்க பேயாழ்வார் தானே ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து சபாஷனாதிகள் எல்லாம் பண்ணி அஷ்டாட்சர துவய மந்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி பிறகு பரம வைஷ்ணவனாக்கிட்டு திருப்பதிக்கு திருமலைக்கு அழைச்சின்னு போனார். அப்படிலாம் சரித்திரம். இப்படி ஆச்சாரியன் வலிய வந்து ஒரு சிஷ்யன் வழி தவறி போறவனா இருந்தாலும் மாற்று மதத்துல போனாலும் மாற்று சமயங்கள்ல போனா கூட அவனுக்கு சொல்ல வேண்டிய முறையில எடுத்து சொல்லி அவனை எப்படி திருத்தி பணிகொள்வான் அப்படிங்கிறது இங்க பேயாழ்வாருடைய சரித்திரம் மூலமா காட்டப்படுறது. அந்த திருமழிசை பிரானுக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், கணிகண்ணன் பேர். அந்த கணிகண்ணன் காஞ்சிபுரத்துல திருமழிசை பிரான் இப்ப எழுந்தொழிக்கார். இவர் 700 வருஷ காலம் சமண மதம் சாக்கிய மதத்துல எல்லாம் இருந்தார். அவரே சொல்றார், சமன் கற்றோம், சாக்கியம் கற்றோம், சங்கரனார் ஆகிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், சைவாகமம் உள்பட எல்லாம் நல்லா கத்துண்டோம். பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம் யாம் தீதிலுமே எங்கட்கு அரியதொன்றில்ல. பாக்கியம் இருந்தாதான் வைஷ்ணவன் ஆக முடியும். ஜாதியில வேணா பிறந்திருக்கட்டும், ஒரு வைஷ்ணவம் அடைஞ்சு அவன் நான் வைஷ்ணவன் ஒருத்தன் ஆகணுமானா மகாபாகியவசாதி இது கிடைக்கும். இதுதான் பாக்கியம்னே பேரு. அப்பேற்பட்டதான பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம் அப்படிங்கிறார் திருமழிசை பிரான். அப்படி பாக்கிய விசேஷம் வைஷ்ணவன் ஆயிட்டேன்னா இல்லையா. அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி எழுந்தொழி 700 வருஷ காலம் குளம் இருக்கே, இந்த கயிறு விமசனை வளர்க்கிறேன் பகவான தியானம் 4500 வயசு, அதுல 700 வருஷம் திருவல்லிக்கேணி. அப்புறம் 700 வருஷ காலம் காஞ்சிபுரத்துல இருந்தார்.
இப்ப திருவெக்கான்னு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் இருக்கே, அங்கதான் எழுந்தருள் இருந்தார் திருமழிசை பிரான். அப்படிங்கச்சே அவருடைய சிஷ்யராக கணிகண்ணன் அப்படின்னு ஒரு சிஷ்யன் வந்து சேர்ந்தார். ஆச்சாரிய பக்தி உடையவரா வந்து ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணோம். ஆனா இவரோ எப்ப பாரு சமாதியிலேயே இருப்பார். ஆண்டாள் சொல்றாலே ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோன்னு. யார் எதை பேசினாலும் வெளி உலக விஷயங்கள்லாம் காதுல விழாது, கண்ணு பார்க்காது, மனசு எதையும் நினைக்காது, அனவரதமும் எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு அப்படியே சமாதியில இருக்கக்கூடிய இவருக்கு எப்பவாது உலக நினைவு வரும், தியானம் கலையும். அப்படி இருக்கச்ச அன்னைக்குன்னு பார்த்து இந்த கணிகண்ணன் இருக்காரே சிஷ்யர் வீதியில போய் பிட்சை எடுத்துன்னு வருவார். அந்த பிட்சை எடுத்து ஏன்னா பிரம்மச்சாரி அவர் பிட்சையை கொண்டு வந்தாருன்னா அது ஆச்சாரியருக்கு கொடுக்க, அவன் கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு அவனுடைய ஆச்சாரிய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு அதுல இருந்து 2 பருக்கு எடுத்து வாயில போட்டு பிரசாதமா நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு கொடுத்துருவார். அப்படி பிரசாதமா எடுத்துப்பார் இந்த கணிகண்டன். திரும்பி ஆச்சாரியர் அப்படியே தியானத்துல இருப்பார். இப்படியே இருக்கச்சவே ஒரு சந்தர்ப்பம், ஒரு அது பல்லவ தேசம், அந்த ராஜாவுடையதான வேசி ஒத்தி இருந்தா தாசியா. அவ என்ன பண்ணுவானா, ராஜா எடுத்து போய் ஆடி பாடி பலவேறு பொன்பொருள்கள் எல்லாம் ராஜா கொடுப்பான். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருந்தா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிடுச்சு அவளுக்கு, கிழத்தனம் வந்துருந்தோடனே ராஜா என்ன பண்ணா, இனிமே அவளை ராஜ சபையில உட்காந்து ஆடுறது பாடுறது சுகபோகங்களை அவளுக்கு கொடுக்கறதோ இல்ல தான் அனுபவிக்கிறதோ எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆனா இப்ப காசுக்கு வழி இல்ல அங்க போய் நிக்கிறதுக்கு. இப்ப வயசான காலத்துல நல்லது செய்யலாமேன்னு தோணித்தான். இத்தனை நாள் பாவங்களை பண்ணிட்டு இன்னைக்காவது நல்லது செய்யலாமேன்னு நினைச்சிட்டு எங்க திருமழிசை ஆழ்வார் எழுந்தொழிருக்காரோ அந்த ஆசிரமத்தை திருமாளிகை தேடின்னு வந்து சிஷ்யனான கணிகண்ணன் சொன்னார், இந்த மாதிரி ஆச்சாரியருக்கு நான் இந்த ஆசிரமத்தை அதாவது திருமாளிகையில நான் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறது இந்த மாதிரி எதாவது இருக்கோ முடிஞ்சது நீ செய்மா அப்படின்னு சொல்லி இந்த கணிகண்ணன் அனுமதி கொடுக்க அந்த தாசியா இருந்த வழி இப்ப எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் தன்னுடைய சமாதி கலைஞ்சது திருமழிசை பிரானுக்கு. பார்க்கச்சு யாரோ ஒரு பொம்மனாட்டி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்றாளே, யார் இவள் அப்படின்னு விசாரிச்சா, யாரோ முன்னாடி ஆடல் பாடல்கள் எல்லாம் ராஜாவை சந்தோஷப்படுத்தி பொன்பொருள்கள் எல்லாம் சம்பாதிச்சுட்டு அப்படி இருந்தவள் தான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா வயசாயிட்டதால அவளால அங்க போய் அந்த மாதிரி இருக்க முடியல, பணம் சம்பாதிக்க முடியல. போன காலத்துல ஒரு குருநாதருக்காவது கைக்கரியம் பண்ணுவோமேன்னு தோணித்து வந்துட்டான். நானும் அனுமதி கொடுத்துட்டேன் சுவாமினா. சிஷ்யன் அனுமதி கொடுத்தாலே போரும்பா அப்படின்னு சிஷ்ய வாத்சல்யத்தினால சொல்லிட்டு, இருந்தாலும் யாருக்கும் நம்ம கடனாளியா போயிடக்கூடாது. சம்பளம் இல்லாத அவ பாட்டுக்கு வந்து நமக்கு கைங்கரியம் பண்ணிருக்கா, அவளுக்கு ஏதோ ஒண்ணு விருப்பம் இருந்தா அதை கொடுத்துருவோமே, நமக்கோ தபஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த தாசியை அழைச்சார். அழைச்சிட்டு, அம்மா நீ இவ்வளவு கைங்கரியம் பண்ணியோ, உனக்கு என்ன வேணும், என்ன விருப்பம், உனக்கு எதுக்காக நீ இத்தனையும் பண்றாய் அப்படின்ன உடனே, எனக்கு எது பண்ணாலும் கொடுக்க முடியுமா உங்களால, நான் வந்து இத்தனால கைங்கரியம் பண்ணிட்டா நம்ம என்ன கடனாளியா போறதானா, அவளுக்கு ஏதாவது வேண்டியதை கொடுத்துதானே ஆகணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னா, எனக்கு இளமை கிடைச்சா தேவலாம். நான் இளமையா இருக்கச்செல்லாம் ராஜா என்னை கட்டு ரொம்ப மயங்கிட்டு இருந்தான், இப்ப வயசாயிடுத்துன்னு என்னை ஒதுக்கி வச்சுட்டான், எனக்கு மறுபடியும் இளமை கிடைச்சா தேவலாம். உடனே பகீர்னு ஆழ்வாருக்கு, ஏன்னா வரவா போறவங்களுக்கு எல்லாம் இளமை கொடுக்கறதுக்காக உட்காந்துக்க, பரமபதத்தையே கொடுக்கறதுக்காக சுதர்சனர்னு பேரு சக்கரத்தாழ்வார் வைகுண்ட மார்க்கதாயியா உட்காந்துக்க என்னை பார்த்துட்டு இளமை கொடுன்னு கேட்கிறாளே, இருந்தாலும் அவன் பண்ணியிருக்கா இத்தனை நாளா கைக்கிறோம் விரும்பி கேட்கிறா. சரி அப்படியே ராஜா உன்னை பார்க்கச்செல்லாம் நீ இளமையா காட்சி கொடுப்பாய் அப்படின்னு தான் வரம் கொடுத்தாரு. தவிர இளமை பர்மனண்டா எல்லாருக்கு எதிர்க்கும் உனக்கு இளமையாவே இருக்கும்னு காட்சி அப்படி கொடுக்கல வரன. உடனே இவள் என்ன பண்ணானா, ராஜா இதுக்கு போய் இப்ப நிக்கிறா. பார்த்தா ராஜா பாக்குறான், நமக்கு நாளுக்கு நாள் வயசாயிட்டு இருக்கு, இவனால இளமையாவே தெரிகிறாளே, இது என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம், எப்படி உனக்கு இது ஆச்சு அப்படின்னா, உடனே சொன்னா அங்க ஒரு ஆழ்வார் இருக்க, வரவாளுகள் எல்லாம் இளமை கொடுக்குறாங்க, இதுதான் உலகம், இப்படிதான் பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்குதான் எந்த சித்தி இருந்தா கூட காட்டக்கூடாது. அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரங்களை எதுவுமே காட்டிக்க மாட்டா. அவ காட்டுறதெல்லாம் பகவத் விஷயத்தை தான் காட்டி கொடுப்பா. அப்படி இருக்கச்ச ரகசியங்களை காட்டி கொடுப்பா. இங்க என்ன ஆச்சுறானா, அந்த ராஜா பார்த்தான், திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காராமே, அவரை சபைக்கு அழைச்சிருவா, எனக்கு இளமை கொடுக்கட்டும் அப்படின்னா. அதெல்லாம் திருமழிசை ஆழ்வாரெல்லாம் அழைச்சிட்டு வர முடியாது, அவர் தியானஸ்தரா இருப்பார், உங்களெல்லாம் மதிக்க மாட்டார். அவர் சாட்சாத் எம்பெருமான மதிச்சு தியானம் பண்றவர். ஆனா அவருக்கு இருக்கிற சக்தி அவருடைய சிஷ்யருக்கே உண்டு. அந்த கணிகண்ணனை அழைச்சிட்டு வந்தேடானா, அந்த கணிகண்ணன் பார்த்து உங்களுக்கு இளமை உண்டாகும்னு வாக்கால சொல்லிவிட்டாருன்னா, சிஷ்யருக்கே அவ்வளவு சக்தி இருக்கு. கணிகண்ணனை இங்க அழைச்சிட்டு வர சொல்லு அப்படின்னா, அந்த கணிகண்ணனை எப்படியோ அழைச்சின்னு வந்துட்டான். கணிகண்ணன் வந்த உடனேவே இந்த கணிகண்ணனை பார்த்து ராஜா சொன்னார், ஓய் கணிகண்ணரே,
உமக்கு பெரிய சக்தி எல்லாம் இருக்கு உங்க குருவுடைய கிருபையினாலன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு எப்போதும் இளமை வேணும், அப்படி ஒரு வர்ண கொடும்னார். அதுக்கேற்ற ஒரு பாடல்ல பாடும் அப்படின்னா ராஜா சொன்னா, இவர் சொன்னார், நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஒரு மனுஷனை பாடுற வாயில்லது. எங்க ஆச்சாரியரை தவிர வேற யார், பெருமாளை கூட நான் பாட மாட்டேன். எங்க ஆச்சாரியர் தான் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர். எனக்கு எங்க ஆச்சாரியர் தான் எனக்கு பரதெய்வம் அப்படிங்கிறச்சே நான் எங்க ஆச்சாரியர் தான் வாய் நிறைய பாடுவேனே தவிர, புகழ்ந்து பாடுவேனே தவிர பகவானை கூட பாடாதவன் ஒரு மனுஷன். நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ராஜன், ராஜாவாரு, சக்கரவர்த்தியாரு, சார்வபௌமனாரு, தேவேந்திரனாரு, ஸ்வயம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனாரு, நான் யாரையும் பாட மாட்டேன் அப்படின்னா, அப்படியானா என் தேசத்துல நீ இருக்கக்கூடாது, உன்னை இந்த தேசத்தை விட்டு நாடு கடத்துறேன் அப்படின்னு சொல்ல தாராளமா. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தே இருக்கிறதால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, இதனால ஆச்சாரியர்கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆச்சாரியரை பிரிஞ்சு இருக்க முடியாதனால அழுதுட்டே வந்து நிக்கிறார். அவருக்கும் தியானம் கலைஞ்சது. ஏன்பா கணிகண்ணானா, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு ராஜா நாடு கடத்தி விட்டான் அப்படின்னு ஒண்ணு. அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத, என்னை விட்டு பிரியணுமே அழற, உன்னை விட்டு பிரிஞ்சு என்னாலும் இருக்க முடியாது, அதனால நானும் உன் கூட கிளம்புறேன், நான் போய் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நம்ம 2 பேருமே கிளம்பி போயிடுவோம். ஏன்னா இந்த நாட்டுல இருப்பானே ஒரு வைஷ்ணவனை மதிக்காத ஒரு ராஜ்யத்துல ஒரு குருநாதரான ஆச்சாரியருக்கு மட்டும் இங்க என்ன வேலை, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருக்காரே, அவருக்கு மணிவண்ணன் பேரு. அந்த மணிவண்ணனை பார்த்து சொல்றார் திருமழிசை பிரான் ஒரு பாடல் பாடுறார். கணிகண்ணன் போகின்றான் காமருபும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ முந்தன் பைனாகப்பாய் சுருட்டி கொள். என்னுடைய சிஷ்யனான கணிகண்ணன் இந்த ஊரை விட்டுட்டு காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஹே காமருபும் கச்சி மணிவண்ணா, ஹே மணிவண்ணா, நீ மட்டும் இங்க படுத்துன்னு என்ன பண்ண போற? ஏன்னா சிஷ்ய வாத்சல்யத்தால நானும் அவன் பின்னாடியே போட போறேன். அப்புறம் நீ மட்டும் இங்க படுத்துன்னு என்ன பண்ண போற? துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன், நானும் கிளம்பிட்டு, நீ வண்ண கிளம்ப எங்களுடைய இங்க படுத்துன்னு என்ன பண்ண போற? உன்னுடைய பைனாகப்பாய் இருக்க படுகையை சொல்லின்னு கிளம்பேன்னா. உடனே அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வார் சொல்லிட்டாரு, படக்குன்னு எழுந்து அந்த அந்த பைனாகப்பாய் இருக்க அந்த சுருட்டி கட்சத்துல வச்சுட்டு ஆழ்வார் பின்னாடியே வராராம். முன்னாடி கணிகண்ணன் சிஷ்யன் போறான், பின்னாடி ஆச்சாரியர் போறார், பின்னாடியே பெருமாள் போக சாட்சாத் பரமாத்மாவான மணிவண்ணனே காஞ்சிபுரத்தை காலி பண்ணிட்டு போறாருன்னா, ஊரை காலி பண்ணிட்டு போறாருன்னா, அப்புறமா அங்க காமாட்சியாவது ஏகாம்பரேஸ்வரராது எல்லா தெய்வங்களும் 33 கோடி தெய்வங்களும் காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பி போயிட்டான். ஊரே சூன்யமா போயிடுது. இந்த சந்தர்ப்பத்துல நடந்து நடந்து யாத்திரையா போய் அங்க ஒரு கிராமம் பக்கத்துல காஞ்சிபுரத்துல இருந்து இப்போ இருக்கு, ஓரிருக்கைன்னு பேர். இப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே மாலை பொழுது ஆயிட்டதுனால இங்கேயே தங்கிடலாம் ராத்திரி அப்படின்னு கணிகண்ணன் சொன்னாரோ இல்லையோ, உடனே திருமழிசை பிரான் சொன்னார் பெருமாளை பார்த்து, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு நாளை காலத்தால யாத்திரையை தொடரலாம் அப்படின்னு சொன்னா, அதுவும் பெரிய அக்ரஹாரம், நிறைய வீடுகள் இருக்கு, வாசல்ல திண்ணைகள் இருக்கு. பேசாத திருமழிசை பிரான் போய் ஒரு திண்ணையில போய் படுத்துட்டான். இப்ப இவர் வேணாச்சர்னா ரங்கநாதர் மாதிரி படுத்துட்டார். திருவடி வாரத்துல யார் இருக்காரா? திருவடி வாரத்துல மணிவண்ணன் பெருமாள் கை கட்டி நிக்கிறாராம், திருவெக்கா பெருமாள். தலைமாட்டுல யார் இருக்காரா? கணிகண்ணனான சிஷ்யன் நிக்கிறா. 2 பெருமாள் இந்த பக்கம், சிஷ்யன் இந்த பக்கம் நிக்க, இவர் படுத்துருக்கா. திடீர்னு கண்ணை முடிச்சு இப்படி பார்த்தா பாவமா பெருமாள் கை கட்டி நிக்கிறார். ஏன் அப்படின்னா, ஏன் பெருமாளே போய் எதுக்குதான் வீட்டுல திண்ணை இருக்கே, அங்க போய் படுத்துக்கலாமேனா, நீர் ஒண்ணுமே ஆக்ஞாபிக்கலையா, எழுந்து கிளம்பி வா பின்னாடின்னு சொன்னீர், பின்னாடியே வந்துட்டு எனக்கு என்ன ஆணையோ அப்படின்னு பெருமாள் கேட்க, எதுக்கு இருக்க திண்ணையில போய் நிம்மதியா படுத்துக்கோமே. கணிகண்ணா, நீ போய் அந்த வீட்டு திண்ணையில படுத்துக்கோ. உடனே பின்னாடி வந்த காமாட்சி என்னென்ன தெய்வங்கள் இருந்தோ எல்லாம் அதது அந்தந்த வீட்டு வாசல திண்ணையில அதது படுத்துன்னு விட்டான் ராத்திரி வேலை. நீ ராத்திரி பொழுது காஞ்சிபுரம் சூன்யமா போயிடுது இல்லையா, ராஜாவுக்கு வெப்பு நோய் வந்துருது. காரணம் பாகவத அபச்சாரம், அது ஆச்சாரிய அபச்சாரம். பட்டவனுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஏது முன்னேற்றம்? நம்ம கூட எல்லாத்தையும் பழகிறோமே தவிர ஆச்சாரிய அபச்சாரமோ பாகவத அபச்சாரமோ இல்லாத பழகணும். மற்ற பாபங்கள் எல்லாம் கூட நீ சொல்றதான நாராயணா அல்லது ஆச்சாரியர் பேரையோ நீ சொன்னேன்னாலே எல்லாம் பொசுங்கிடும். ஆனா பாகவத அபச்சாரமோ அல்லது ஆச்சாரிய அபச்சாரமோ மகா கொடியது, அதுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது இல்லையா. ராஜாவுக்கு வெப்பு நோய் உண்டாகி உடம்பெல்லாம் தகிக்கிறது தாங்கல. உடனே அங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் குருமார்கள் எல்லாமா சேர்ந்து சொன்னாலாம், அந்த ஆழ்வார்ட்டியும் அவருடைய சிஷ்யர்ட்டி நீர் அபச்சாரப்பட்டு காஞ்சிபுரத்து தெய்வ சாநித்தியமே இல்ல, சாட்சாத் எம்பெருமான் கூட கிளம்பிட்டான் போல இருக்கு. அதனால அவருடைய காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டால்தான் இனிமே விமோச்சனம் சொல்ல, ராஜாவே அங்கிருந்து ஓட்டம் நடையுமா பொழுது விடியறதுக்குள்ளால
இந்த ஓரிருக்கைன்னு இப்ப சொல்றோமே அந்த கிராமத்துக்கு வந்து ஆழ்வார் காலில் விழுந்து அடியனை அபச்சாரப்பட்டுட்டேன், மீண்டும் நீங்க காஞ்சிபுரம் எழுந்துடணும், அடியனுக்கு வெப்பு நோய் தாங்க முடியல அப்படின்னு கண்ணீர் விட, நீர் என்கிட்டயே அபச்சாரப்பட்டீர், என்னையா பார்த்து நாடு கடத்தினீர், எப்ப என் சிஷ்யன் கிட்ட அபச்சாரப்பட்டீரோ அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளும், அவர் மன்னிச்சுட்டா நாங்க எல்லாருமே மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல கணிகண்ணன் திருவடியில போய் விழுந்தான் ராஜா. உடனே கணிகண்ணன் ஆழ்வார்கிட்ட போய், அவன் பாவம் ராஜா உணர்ந்து வந்து காலை விழுந்துட்டான், வெப்பு நோயாம் தாங்க முடியலையாம், அதனால மறுபடியும் நம்மள காஞ்சிபுரத்துக்கே அழைக்கிறான் அப்படின்னு ஒண்ணு. ஆழ்வார் பாருங்க ரப்பு ராங்கியே இல்ல, உடனே எழுந்தார். எப்ப கணிகண்ணா நீ சொல்ற நம்ம போயிடுவோம் காஞ்சிபுரம். உடனே எதிர்க்க போனார். எழுத்தாத்து திண்ணையில படுத்து இருக்கக்கூடிய மணிவண்ண பெருமாளை பார்த்தார். கணிகண்ணன் போக்கொழிந்தான், அந்த பாடல்ல போகின்றான், இப்ப போக்கொழிந்தான், போறதை நிறுத்திட்டான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், அங்க கிடக்க வேண்டாம்னார். காஞ்சிபுரத்தை நீ படுத்துக்க வேண்டாம் எழுந்துவானார் போன பாடல்ல. இப்ப என்னடா நீ கிடக்க மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே வந்து படுத்துக்கோ. துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நானும் போறதை நிறுத்திட்டேன் யாத்திரைய, நீ முந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னு சொல்ல பெருமாள் தன்னுடைய பாயை சுருட்டிண்டு கட்சத்தை வச்சுட்டு அதே மாதிரி ராஜா முன்னாடி போக, பின்னாடி கணிகண்ணன் போக, பின்னாடியே திருமழிசை பிரான் போக, பின்னாடியே இந்த பெருமாளும் மணிவண்ண பெருமாளும் வர காஞ்சிபுரம் திருவக்கா வந்தோடனே மணிவண்ண பெருமாளை பார்த்து திருமழிசை ஆழ்வார் சொல்றதான் படுத்துக்கோன்னு, படுத்துக்கோ அப்படின்னா. இப்ப ஆழ்வாரோட சொன்னபடி கேட்டு நம்ம எழுந்து போயிட்டு வந்தது உலகம் அறிய தெரியணுன்றதுக்காக எல்லா பெருமாளும் இடது கைய தலையணையா வச்சுட்டு படுத்துட்டு இருப்பார். ஆனா இந்த பெருமாள் மட்டும் வலது கைய தலையணையா வச்சுட்டு மாறி படுத்துட்டு இருக்கார். ஏன்னா ஆழ்வார் சொன்ன வண்ணம் இவர் செஞ்சதுனால்தான் அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். தமிழிலும் யதா உக்த காரியங்கிறதால எதோக்த காரி என்ற பேர் வந்தது இல்லையா. இப்படி ஒரு ஆச்சாரியன் அவர்கிட்ட மாளாத காதலுடையதான சிஷ்யன் எப்படி எல்லாம் இருக்கா. அவன் சொல்லிட்டான்னு ஆச்சாரியர் பாருங்களேன், சிஷ்யன் சொன்னான்றதுக்கு ஊரையே காலி பண்ணி கிளம்பிட்டார். ஆழ்வார் சொன்னாலும் காலி பண்ணி கிளம்புறார். இதுதான் ஆச்சரியம். ஆச்சாரியர்கிட்ட பக்தி பண்றதான ஒரு சிஷ்யன், பக்தினா என்ன, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், ஆச்சாரியருடைய அபிமான பாத்திரமாக்கானா, அவனாலேயே அவன் நினைச்சாலே எதவனா செய்யலாம் அப்படின்னு கச்சே. இவனால ஆழ்வாரும் கிளம்பினார், அவன் ஆழ்வாரால பெருமாளும் கிளம்பினார். இத்தனை வைபவம் எதனாலனா ஆச்சாரிய அபிமான பாத்திரமா இருக்கிற ஒரு சிஷ்யன். இதுதான் விஷயம். அப்படி கணிகண்ணனுடையதான வைபவம் குரு பக்தியினால கணிகண்ணனுடைய வைபவம் இங்க காட்டப்படுறது நம்ம குரு பரம்பரையில. ஆழ்வார்கள் வைபவத்துல மேல மதுரகவி ஆழ்வாருடைய வைபவம் போன்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஆச்சாரியர்களுடைய வைபவத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரிய வைபவங்கள் எல்லாம் மேல அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வரவர முனியே நமஹ.